கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை இந்த வீடியோவில் பார்க்குற எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாட்சியோடு கூட, ஒரு அனுபவ சாட்சியோடு கூட உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனுபவ சாட்சி நம்ம நிறைய கேட்டிருப்போம், நிறைய பார்த்துருப்போம். பழைய மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறுகள் நம்ம படிச்சிருப்போம். ரேனியஸ் ஐயா, மர்காசிஸ் ஐயா, ஜான் தாமஸ் ஐயா, இன்னும் ராக்லண்ட் ஐயா, இவங்களை பற்றி நிறைய மிஷினரிகளை நம்ம என்ன செஞ்சுருப்போம், படிச்சிருப்போம். அவங்கெல்லாம் இந்த பூமியில இந்த பகுதியில வந்ததுனால நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கோம். இதான் ஒரு விலையேறப்பட்ட ஒரு பாக்கியம். இப்பவும் உங்க மத்தியில ஒரு உயிருள்ள அனுபவ சாட்சியா அருமையான அண்ணனை நான் மீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவங்க மூலமா இவங்களுடைய சாட்சியை நம்மளே கேட்போம். கண்டிப்பா இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். கடந்த நாளில் நான் அண்ணனை வீட்டில் சந்திக்கும் போது அண்ணா அவங்களுடைய சாட்சியை என்கிட்ட சொன்னாங்க. சொல்லும் போது உண்மையாகவே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், ஏன் இதை நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா என்ன, டிவியில் யூடியூப் சேனலில் பார்க்குற மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தா என்னன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு உந்துதல் வந்ததுனால அண்ணன்ட்ட நான் பர்மிஷன் கேட்டேன். அண்ணன் இந்த நாளில் நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அண்ணன்ட்ட நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்போம். உங்கள் மனசில் இருக்கிற, என் மனசில் இருக்கிற கேள்விகளை நம்ம கேட்போம். அவங்க கடந்து வந்த பாதைகளை நம்ம கேட்போம். கண்டிப்பாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த அனுபவ சாட்சி பிரயோஜனம் உள்ளதாக இருக்குன்றதுல 100க்கு 100 சந்தேகமே இல்லை. வாங்க நம்ம அண்ணன்ட்ட பேசலாம். நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு கடந்த நாளில் நீங்கள் உங்களுடைய சாட்சியை சொன்னது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு. அதை நம்ம டிவியில் யூடியூப் சேனலில் பார்க்குற மக்களுக்கு அந்த உங்களுடைய சாட்சியை சொன்னான்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய சின்ன வயசை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுடைய ஃபேமிலி, அப்பா அம்மா, கூட பிறந்தவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் சிறுவனாக இருக்கும்போது ஆராதனைக்கு என்னுடைய பெற்றோர் என்னை அனுப்புகிற சமயத்தில் முழு வேதாகமம், பாமால கீர்த்தனை, ஜெப புத்தகம், விசேஷ கால கீதம் இதெல்லாம் இல்லாமல் நான் சர்ச்சுக்கு போனதே இல்லை. நான் எங்க சர்ச்சில் உட்கார்ந்துக்கிறேன்றதையும், எப்படி பாடுறேன்றதையும், எப்படி செய்தி கேட்கிறேன்றதையும் என் அப்பா பின்னால் இருந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பான். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நான் என்ன செய்தி கேட்டேன், என்ன உதாரணம் சொன்னாங்க, இதெல்லாம் வீட்டில் நான் சொல்லணும். ஞாயிறு பாடசாலை தவிர்க்கவே கூடாது. சண்டே ஸ்கூல்ல என்ன கதை கேட்டேன், என்ன பாட்டு படிச்சு கொடுத்தாங்க, என்ன வசனம் படிக்கணும் எல்லாம் சொல்லணும். ரொம்ப கண்டிப்புல மிகுந்த பட்சமா என்னுடைய ஆவிக்குரிய நிலைமைக்கு என்னுடைய இளம் பிராயத்துல என்னுடைய பெற்றோர் மிகுந்த கண்டிப்பா என்ன வளர்த்தாங்க. அதுதான் ஆண்டவர் மேல உள்ள அன்பையும் கர்த்தரை நம்ம தேடணும்ன்ற இருதயத்தையும் எனக்குள்ள கொண்டு வந்துச்சு. ஆராதனை எங்க அப்பா அவ்வளவு ஆர்வம் உள்ளவங்க. என்னை ஆராதனைக்கு கூட்டிட்டு போறதும் சரி, எல்லாவற்றிலையும் எங்க அப்பா எனக்கு ஒரு நல்ல மாதிரி. அதுக்காக அப்புறமா நான் சிறு பையனா 6வது வகுப்பு படிக்கும்போது என்னுடைய சொந்த கிராமத்துல நடைபெற்ற ஒரு விசேஷித்த ஒரு கன்வென்ஷன் கூட்டாண்டு பிரதர் கிப்சன் டேனியல் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து 3 நாட்கள் கன்வென்ஷனுக்காக பேச வந்திருந்தாங்க. அது ஒரு பகல் கூட்டம். நான் நினைக்கிறேன் சனிக்கிழமை மத்தியானம் பகல்ல 2 மணிக்கு மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங்ல நானும் என் கூட ஒரு 2 அல்லது 1 சிறுவர் தான் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். மிக சொற்பமானவர் தான் இருந்தோம். ஆனா அந்த மீட்டிங் பெரியவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த மீட்டிங். சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் யாருமே இல்லை. அப்போ நான் முன்னால உட்கார்ந்துருக்கேன். என் கூட ஒருத்தரும் 2 பேரும் இருந்தது மாதிரி எனக்கு நினைவு இருக்கிறது. பாட்டு கேட்கறதுக்கு தான் அந்த மீட்டிங்கே வந்தேன். பாட்டு ரொம்ப ஆசை. பிரதர் கிப்சன் டேனியல் நல்லா பாடுவாங்க. அதனால பாட்டு கேட்கணும்னு வந்தேன். பாடி முடிச்சதுக்கு பிறகு என் கூட இருந்தவங்கலாம் போயிட்டாங்க. ஆனா நான் மட்டும்தான் அந்த மீட்டிங்ல உட்கார்ந்தேன். ஆண்டவர் அன்றைக்கு என் கூட பேசினேன். 6 வயது சின்ன பையன் மீட்டிங்ல முன்னால போய் உட்கார்ந்து இருக்கிறேன். செய்தி முழுதும் கேட்டேன். அந்த ஒப்பு கொடுக்கிற டைம் வந்த போது என் இருதயம் உடைந்து கதறி 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 நான் அழுதேன். எனக்கு இன்னைக்கும் அதை மறக்கல. நான் அழுதிருந்த கண்ணீரை என் கையினால துடைக்க வேண்டிய அளவும் நான் அழுதேன்.
6 வயசுல அப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை தேவன் தந்தார். எனக்கு இதை பற்றி அதிகம் தெரியாது. ஏன்னா என்னுடைய பெற்றோர் ரட்சிப்பை பற்றியோ அதை பற்றி அதிகமாக எனக்கு போதிக்கிற அளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ந்தவர்களோ வளர்ந்தவர்களோ இல்லை. பாரம்பரியத்துல சர்ச்சுக்கு போகணும், கர்த்தருக்கு பயப்படணும், ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இப்படி ஒரு சன்மார்க்க நெறியில என்னை வளர்த்தாங்களே தவிர ஆவிக்குரிய காரியத்தை அதிகமா எனக்கு அவங்க போதிக்க முடியல. ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட அன்று நைட்ல வீட்டுல வந்து படுத்திருந்தேன். எங்க அம்மா சொன்னாங்க ஜெபம் பண்ணிட்டு படுன்னு சொன்னாங்க. அப்ப நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்திருக்கும் போது எனக்கு ஒரு சொப்பனம் கண்டேன். அது ஒரு அமேசிங், ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். எப்படின்னா என்னுடைய சொந்த கிராமத்துல நாங்க போகிற என்னுடைய சபையில அந்த கிராதியில பிரகாசம் உள்ள ஒருவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு பக்கத்துல நெடிதும் உயர்ந்த பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த அநேகர் நிற்கிறாங்க, நடந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆலயத்திற்குள்ள யார் கூட இன்னும் ஒருவர் வர்றாங்க. எங்க ஆலயத்துல இந்த பக்கமா அந்த பக்கமா வாசல் உண்டு. நான் இந்த பக்கமா வர்றேன், அவங்க அந்த பக்கமா வர்றாங்க. ஒரு 10-15 அடி தூரத்துல நானும் அந்த நபரும் போய் இயேசுவா முன்னால நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பலிபீடத்துல அமர்ந்திருந்தவர் அப்படியே எட்டி பார்த்து அவருடைய கையில கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய புத்தகத்தை அப்படியே திறக்கிறார். அந்த புத்தகத்தை திறந்து ஒரு பொன் எழுதுகோலுனால அப்படியே எங்களை எட்டி பார்த்துட்டு அதுல எதையோ எழுதுறாரு. எனக்கு என்ன எழுதினாரு ஒண்ணுமே தெரியாது. ஆனா சொப்பனம் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில அப்படியே பசுமையா என்னுடைய மைண்ட்ல இருக்குது. அப்ப எங்க மம்மிட்ட ஓடி போய் இந்த மாதிரி ஒரு காரியம் எங்க அம்மாட்ட சொன்னேன். அப்ப எங்க அம்மா அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏசப்பாவுடைய நாமத்தில் விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு அவருடைய கிருபையை நாடுகிற பிள்ளைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். உன் பெயரு நேற்றைய தினத்துல ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எங்க மம்மி சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஆனந்த கண்ணீர். அது என்னுடைய முதலாவது அனுபவம். அன்றையில இருந்து எனக்கு ஜெபிக்கிறது, பைபிள் படிக்கிறது யாருமே என்னை கம்பல் பண்ண வேண்டியதே. நானே போவேன், முழங்கால் பண்ணிடுவேன். சாப்பிடும் போது, தூங்கும் போது, எழுந்திருக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு நினைப்பேன். மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் கூட காலி பண்ணிட்டு போனதுக்கு பிறகு அந்த மீட்டிங் நடந்த மேடை பக்கத்துல போய் அப்படியே நின்று கொண்டு கண்ணீர் விட்டு அழுதுக்கு. அப்படி அந்த சிறு வயதிலேயே இயேசுப்பா என்னை சந்திச்சு என் பிள்ளைய மாத்திட்டேன். என்னுடைய பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதிட்டு அது ஒரு பெரிய சந்தோஷம். கண்டிப்பா அவங்களுக்கு சின்ன வயசுல இந்த அனுபவம் கிடைச்சிருக்குது, மிகப்பெரிய சந்தோஷம். உங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அதாவது இப்போ அவர்கள் எங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்துச்சாங்க. அப்பா மரிக்கும் போது 96 வயது, அம்மா மரிக்கும் போது 77 வயது. என் கூட பிறந்தவங்க நாங்கள் மொத்தம் 7 பேர்னு என்னுடைய வீட்டில் சொல்லுவாங்க. ஒரு அக்கா திடீர்னு வியாதிப்பட்டு மரிச்சு போயிட்டாங்க. என்னுடைய அண்ணனுக்கு பிறகும் ஒரு இஷ்யூ எங்கள் மம்மிக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால நாங்கள் மொத்தம் 7 பேர். ஆனால் 5 பேர் நாங்கள் இருந்தோம். 5 பேரில் என்னுடைய மூத்த அண்ணன், மூத்த அக்கா, அப்புறமா என்னுடைய கடைசி அக்கா அவங்க இறந்துட்டாங்க. நானும் என்னுடைய 2வது சகோதரி மட்டும் இப்போ இருக்கிறேன். ஆமாம், என்னுடைய அக்கா ஒரு ரிட்டையர்ட் டீச்சர், வீட்டில் அண்ணனும் டீச்சர், அண்ணி டீச்சர். ஆமாம், எல்லாருமே அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் அந்த மாதிரியே இருக்காங்க. என்னுடைய வீட்டில் ஏசப்பா முழு நேர ஊழியத்துக்கு என்னை தெரிந்து கொண்டாலும் என்னுடைய வீட்டில் என்னுடைய அண்ணன் பல வருஷங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க. எங்கள் அப்பா என்னுடைய கிராமத்துலையும் அண்டைய கிராமங்கள்லையும் 84 வயது வரை கேட்டகிஸ்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்கள தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஒரு ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர். அதனால் ஊரில் எல்லாருக்கும் எங்கள் அப்பாவை தெரியும். அவங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். என்ன நேர்களே, அண்ணன் குரூஸ் மாஸ்லாமணி அண்ணன் டிஎல்சி பேக்ரவுண்டாக இருந்தாலும் அவங்கள சின்ன வயசுல என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவர் உலகத்துல இருந்து வேறு பிரித்து எடுத்து அவங்கள 6
வயசுலயே அவங்களுடைய பேரை ஜீவ புத்தகத்துல எழுதியிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு பெரிய விலையேற பெற்ற பாக்கியம் பார்த்தீங்களா? உங்களுக்கும் எனக்கும் இந்த பாக்கியம் இதுவரைக்கும் கண்டிப்பா இருக்கும். ஆனா சின்ன வயசுல முன் குறித்ததுன்னா நான் வந்து இப்பதான் நான் கேள்விப்படுறேன். ஆனா மீண்டும் உங்கள்கிட்ட நான் வரேன். சின்ன வயசுல ஆண்டவர் வந்து உங்களுடைய பேரை ஜீவ புத்தகத்துல எழுதிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நேயர்களே, இவங்களுடைய அம்மா அப்பா, அண்ணனுடைய அம்மா அப்பா ஒரு சின்ன வயசுலயே ஆவிக்குரிய காரியங்கள்ல, ஆலயத்துடைய காரியங்கள்ல அதிகமா வளர்த்ததுனால அண்ணன் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பார்த்தீங்களா, இவங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் திகழ்ந்துச்சு. டீச்சர், போஸ்ட் மாஸ்டர், என்ன ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், ஆண்டவருக்கு பயந்து நீங்க நடந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை தேடி நீங்க போக வேண்டாம், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை தேடி போகல, ஆண்டவருக்கு பயந்து நடந்தாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அண்ணன் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட வரேன். சின்ன வயசுல நீங்க இப்படி சொன்னீங்க, ஓகேவா? நீங்க என்ன வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க? இந்த கல்லூரி ஸ்கூல் கட்டக்கட்டல நீங்க எப்படி உலகத்துக்கும், ஏன்னா உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் காலேஜ் ஸ்கூல்ஸ்ல, ஸோ அதுல இருந்து எப்படி நீங்க கம்பைன் பண்ணி வெளியில வந்தீங்க? அதாவது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்ப பின்னணி உள்ளவன் தான். எங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு தகப்பன் அல்ல. அவங்க வேலை செய்யற இடத்துலையும் அவ்வளவு ரொம்ப ஒரு வருமானம் அவங்களுக்கு இல்லை. அதனால நாங்கள் 5 பிள்ளைகள் எங்களை போஷிப்பிக்கிறது, உடுத்துவிக்கிறது எல்லாமே எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. எங்க மம்மி வேலை செய்யல, அதனால எங்க அப்பா ஒரே ஒருவருடைய சம்பளம் மட்டும். அதனால சின்ன வயதிலேயே, அதாவது 7வது வகுப்பு நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பா என்னை கொண்டு போய் ஒரு விடுதியில சேர்த்தாங்க. பெத்தேல் அப்படின்னு சொல்லி நேசரத்துல திருமறையூர்ல அந்த ஹோம் இயங்கி வந்தது. அந்த ஹோம்ல தான் 11 வருஷம் படிச்சேன். அந்த ஹோம்ல காலையிலையும் சாயங்காலமும் எல்லா வருஷந்தோறும் ஸ்பெஷல் கேம்ப், எல்லா நாள்லையும் ஈவினிங்ல ப்ரேயர். அந்த ஈவினிங் ஸ்பெஷல் ப்ரேயருக்கு யாரையாவது ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் இன்வைட் பண்ணுவாங்க. ஆண்டவரை பற்றி அப்படியே கேள்விப்பட அநேக சந்தர்ப்பங்கள். அது மட்டும் இல்லை, ஒருவேளை இந்த சின்ன பிராயத்தை நான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருக்குள்ள வந்தாலும் திரும்ப அந்த சிறு வயதுல அப்படி வளர சில பாவங்கள், சின்ன சின்ன பலவீனங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஆண்டவர் என் கூட பேசுவார். அந்த மீட்டிங்ல நான் அட்டென்ட் பண்ணும் போதெல்லாம் என் இருதயத்துல உணர்த்தப்பட்டு ஆண்டவருக்கு மறுபடியும் ஒப்பு கொடுப்பேன். ஆனா 10வது வகுப்பு நான் வரும்போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய ஸ்திரமற்ற இந்த நிலைய என் நண்பர்கள் பார்த்து என்னை பரிகசிக்க ஆரம்பிச்சாங்க. கூட்டம் வந்தா முதல்ல குரூஸ் ஒப்பு கொடுத்துருவாங்க, பிறகு 3 மாசம் அடிச்ச உடனே பல்ட்டி அடிச்சிருவாங்க. அப்போ குரூஸ் வந்து கூட்டம் வந்த உடனே என்ன குரூஸ் ஒப்பு கொடுக்கலையா அப்படின்னு நீங்க பார்த்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்ன அப்படி கிண்டல் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அதனால 10ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்னன்னா நம்ம ரட்சிக்கப்படுறோம், கர்த்தருக்குள்ள நிற்க முடியல, நம்ம மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசுறோம், சண்டை போடுறோம், பொய் சொல்றோம், அடிக்கிறோம், இது மாதிரிலாம் பண்றோம். அப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம நிற்க முடியலையே அப்படின்னு சொல்லி 12வது வகுப்பு நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இயேசுவே எனக்கு வேண்டான்ற முடிவுக்கு வந்தேன். எனக்கு முடியல, என்னால பரிசுத்தமா வாழ முடியல, ஆண்டவருக்கு பிரியமா சாட்சியா இருக்க முடியல. கொஞ்ச நாள் ஜெபம் பண்றேன், கொஞ்ச நாள் பைபிள் படிக்கிறேன், கொஞ்ச நாள் ஒழுங்கா இருக்கிறேன், பிறகு மறுபடியும் நான் விழுந்துடுறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனற்று இருக்கிறதுனால எனக்குள்ள ஏற்பட்ட அந்த கேள்விக்கு பதிலே. அப்ப நான் என்ன முடிவுக்கு வர்றேன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்றதுலாம் ஒரு சிலருக்கு, நம்மளால அது முடியாது. அது ஒரு சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாராவது இப்படி இருப்பாங்க, வாழ்வாங்க, அவங்க ஊழியம் செய்வாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க போல. நமக்கெல்லாம் அப்படி வாழ முடியாது, நம்மளை பற்றி அப்படிப்பட்ட திட்டமும் கிடையாதுன்னு சொல்லி என்னுடைய லைஃபை செக்யூலராகவே நான் டிசைட் பண்ண ஆரம்பிச்சேன். +2. ஆமா, எனக்கு படிக்கணும், நான் ஒரு பெரிய ப்ரொஃபஸராக எனக்கு ஆசை. அதனால எனக்கு படிக்கணும்னு பயங்கர ஆசை. ஆண்டுடைய கிருபையினால என்னை பள்ளி பருவத்திலையும் எல்லாவற்றிலையும் இயேசப்பா ஆசீர்வதிச்சு என்னை போட்டின்னு நான் மேடையில ஏறி பரிசு வாங்காம நான் கீழே வந்த சரித்திரமே இல்லை.
அப்படி ஏசப்பா பாட்டு ஆகட்டும், பேச்சு போட்டி ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எந்த காரியத்திலையும் எனக்கு ஒரு நல்ல நிலையை தேவன் தந்திருக்காரு. படிப்புலையும் ஏசப்பா கிருபையில ரொம்ப எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நல்ல ஓரளவுக்கு இருப்பேன். என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் எல்லாத்தையும் என்னுடைய டீச்சர்ஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் என்னை குணந்தார். ஆனா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்னன்னா, நான் ஊழியம் செய்யணும்னு. அதனால இந்த 12ஆவது வகுப்பு நான் படிச்சு ஆண்டவர் எனக்கு வேண்டாம்னு சொன்னேன் பாருங்க. அது ஒரு மீட்டிங், ஒரு 3 நாள் கேம்ப். பிளஸ் டூ படிக்கும்போது அந்த மீட்டிங்க்கு நான் போயிருக்கிறேன். ஆண்டவரை பத்தி சொல்றாங்க. பல்ல கடிச்சுக்கிட்டு இயேசு எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த மீட்டிங்ல முதல் நாள் போச்சு, 2வது நாள் போச்சு, 3வது நாளும் வந்துச்சு. உள்ளத்துல பயங்கரமான ஒரு போராட்டம், சமாதானமே இல்லை. ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். எனக்கு நல்லா தெரியுது நம்ம ஆண்டவரை எதிர்க்கிறோம், ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அந்த ஃபைனல் செஷன்ல எல்லாரையும் தனித்தனியா போய் ஜோம் பண்ண சொன்னாங்க. நானும் ஜோம் பண்றதுக்கு எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரமா நடந்து போய் ஒரு தனித்த இடத்துல போய் உட்கார்ந்து என்னுடைய பிற்கால ஆவிக்குரிய வாழ்வை நினைச்சு அழ ஆரம்பிச்சேன். மனம் உடைஞ்சி நான் அழுத. அடுத்த அக்கேஷன் ரட்சிக்கப்படும் போது 6 years எல்லாம் அழுதது, அது எனக்கு மறக்கவே முடியாது. அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் அழுது, பயங்கரமான அழுறேன். ஏசப்பா என்னால முடியல, பரிசுத்தமா எனக்கு வாழ முடியல, எனக்கு ஜெபத்துல உண்மை இல்லை, நான் பைபிள் படிக்க முடியல, உங்களை சந்தோஷப்படுத்த முடியல, நான் உங்களுக்கு பிரியமில்லாத கெட்ட பழக்கத்தெல்லாம் நான் செஞ்சேன், எனக்கு வாழ முடியலையே, அப்ப நான் எப்படி நான் உங்களுக்காக வாழ்வேன்னு சொல்லி தேம்பி தேம்பி ஒரு சிறு பிள்ளைய போறாங்க. அன்றைக்கு ஆண்டவர் என் கண்ணை திறந்து பிரத்யட்சமாக ஏசப்பா என் முன்னால நான் அழுது, என் முகமெல்லாம் வீங்கி மணிக்கணக்கான அழுதுகிட்டு. அப்படி அழுதுகிட்டு இருக்கும் போது ஏசப்பா என் முன்னால வந்து நின்று என்னை பார்த்து சொல்றாரு, மகனே, இதுவரைக்கும் எனக்காக வாழணும்ன்ற விருப்பத்தோட நீ முயற்சி செய்தாய், பிரயாசப்பட்டாய், நீ முடியலன்னு அழுதுகிட்டு இருக்கிற. ஆனா இன்றைக்கு நான் உன் கையை பிடிச்சு உன்னை இனிமேல் நடத்த போறேன். ஏசப்பாவே வந்து என்கிட்ட பேசுற. எனக்கு உள்ளம் உடைஞ்சு நான் தேம்பி தேம்பி மறுபடியும் ஆடுறேன். அன்றைக்கு என் கைய ஏசப்பா கையில போடுறேன். ஆமா, இன்றைக்கு வரைக்கும் என் தகப்பனுடைய கைகள் என் பிஞ்சு கரத்தை பிடித்து அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அவருக்காக வாழவும், ஊழியம் செய்யவும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் ஆண்டவர் என்ன அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம இப்படிதான் நிறைய நேரத்துல நம்மளும் ஆவிக்குரிய காரியங்கள்ல விழுந்து விழுந்து போயிடுறோம். அண்ணன் சொன்னது போல நிறைய கன்வென்ஷன் கூட்டங்கள், நிறைய மீட்டிங்ஸ், டிவி ஊழியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். உலகத்துக்குள்ள போனோடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், விழுந்து போயிடுறோம். அது இயற்கை தான். ஏன்னா நீங்களும் நானும் மனிதர்கள் தான், எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனா அந்த விழுந்த இடத்துலயே நம்ம என்ன செய்யக்கூடாது, கிடக்கக்கூடாது. மீண்டும் ஆண்டவரத்துல நம்ம திரும்ப எழும்பி வரும் பொழுது ஆண்டவர் வந்து இப்படி சாட்சியா நிப்பாட்டார் கண்டிப்பா. ஆனா ரொம்ப சந்தோஷமே, உங்களுடைய ஸ்கூல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப் எல்லாத்தையும் பத்தி நீங்க சொன்னீங்க. +2 க்கு அப்புறம் நீங்க கல்லூரி படிப்பு, அதாவது படிப்பு, உயர் படிப்பு அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப ஆசை நான் படிக்கணும்னு. ஆனா +2 நான் படிக்கும்போது ஹையர் செகண்டரியில இங்கிலீஷ் பாடத்துல நான் ஃபெயில் ஆனேன். ஆமா, இது எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு வகுப்புலையும் ஃபெயில் ஆகாதனா 12th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு ஒரு பெரிய தோல்வி. உண்மையிலேயே 3 மாதங்கள் காட்டுல போய் தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருப்பேன். யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். பிகாஸ் உப்பு மூட்டை சுமக்கிறதுக்கு ஒரு மளிகை கடையில போய் வேலை செய்ய போனாலும் இவன் ஹையர் செகண்டரி அட்டெம்ப்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் பாடத்துல ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி அழுத. இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் எனக்கு இல்லை. எங்க அப்பா நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு தெரிஞ்சு என்னை
பார்க்கவே வரல. பிகாஸ் என்னுடைய தகப்பனாருக்கு என் மேல ஒரு பயங்கரமான ட்ரீம் இருந்தது. என் பிள்ளைய நான் ரொம்ப படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு முடியாத நேரத்துல நம்ம ஹோம்ல கொண்டு போய் சேர்த்ததுக்கு என் படிப்பும் என்னுடைய தந்தையினுடைய மைண்ட்ல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்ததுனால தான் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ நான் படிச்சு நல்ல நிலைக்கு வரணும்ன்றது என்னுடைய தகப்பனுடைய எதிர்பார்ப்பு. ஆனா தோல்வியில நான் ரொம்ப தோண்டுட்டேன். 3 மாதங்களா ரொம்ப நான் அழுதேன். அந்த சமயத்துல தான் எங்க பெத்தேல் சில்ட்ரன் ஹோம் ஜெனரல் செக்ரட்டரி பீசம் ஐயா என்னை வந்து ஒரு ஆலோசனை தந்தாங்க. எனக்கு தந்தாங்க எப்படின்னா, ஒன்னிய ஆபரேஷன் மொபைலைசேஷன் ஒரு ஸ்தாபனம் இருக்கு. ஓஎம்க்கு ஒரு 3 மாசம் அனுப்பி வைக்க, நீ அங்க போய் கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் படிச்சுட்டு வா. அதுக்கு பிறகு நீ வந்து எழுதிட்டு பிறகு ஏதோ பைபிள் காலேஜோ அல்லது உங்க ஹேர் ஸ்டடீஸ்க்கோ நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதத்துக்கு என்னை ஓஎம்க்கு அனுப்பி வச்சாங்க. நானும் உடனே எல்லாம் எடுத்துட்டு போய் ஓஎம் போனேன். எனக்கு அது ஒரு புதிய அனுபவம். ஏன்னா ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துருந்தேன். அது ஒரு அற்புதமான அனுபவம். நான் வரேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா ஓஎம்ல நான் போய் சேர்ந்த உடனே 3 மாதம் இருக்கிறேன்னு போயிருந்தேன். 10 மாதங்கள் 10 மாதங்கள் ஆயிட்டு அதுக்கு பிறகு 4 வருஷம் உள்ள ஓஎம்ல இந்த 4 இயர்ஸுக்குள்ள ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஆபரேஷன் மொபைலைசேஷன் ஒரு டீமை லீட் பண்ணக்கூடிய தலைவனாக கர்த்தர் என்னை உயர்த்தி 4 வருஷத்துல 4 இயர்ஸ் என்னை அந்த டீம்ல உயர்த்தி என்னோட குழு தலைவனா என்னை மாற்றி என்னை வந்து வெளிநாட்டுக்கு ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங்காக அனுப்புறதுக்கு ஷிப் எங்களுக்கு லோகாஸ் ஜூனாஸ்னு 2 ஷிப் இருந்தது. அந்த ஷிப்ல ட்ரைனிங்காக அனுப்ப என் பேரை ரெக்ரூட் பண்ணி என்னை அனுப்புற அந்த ஸ்டேஜில் தான் ஆண்டவர் என்கிட்ட தெளிவா பேசுறாரு. This is not the perfect will that I have concerning your future. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய என்னுடைய தீர்க்கமான சித்தம் இது இல்லை மகனே. நீ இங்க இருந்துட்டு ஃபாரின் போறது, படிக்கிறது, வந்துடுறது, மறுபடியும் இங்க ஊழியத்துல வந்து செட்டில் ஆகுறது அல்ல. நான் உனக்கு ஒரு வித்தியாசமான ஊழியத்தை வச்சிருக்கிறேன். பெட்டியை கட்டி வீட்டுக்கு கிளம்பு, இங்க உள்ள ட்ரைனிங் முடிஞ்சது போ அப்படின்னா. ஆமா, அது ஒரு அற்புதமான அனுபவம். பிரத்யட்சமா இயேசு என்னை சந்திக்கும்படி தம்முடைய தூதனை அனுப்பி எனக்கு ஆன்சர் தந்து நான் ரொம்ப போராடி ஜெபம் பண்ணேன். பிகாஸ் ஊழியத்துல தான் இருக்கிறேன். இன்னும் ஒரு ஊழியத்தை பற்றி ஆண்டவர் பேசுறாரு. உபவாசத்தோட ஆண்டவருடைய பிரசன்னத்துல கதறி கதறி அழுது கொண்டிருந்தேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒரு 3:30 மணி இருக்கும். கொளுத்துகிற வெயில் மாடியில தான் மணலால் போட்டு ஜோடிட்டு இருந்தேன். அப்போ அந்த வெயிலுக்கு நடுவுலையே ஒரு தேவ தூதன் என்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு என் கையில கொண்டு வந்த ஒரு உருவின பட்டயத்தோட என் முன்னால வந்து நின்று கொண்டு என்னை பார்த்து சொல்றான், சர்வ வல்லவருடைய பிரசன்னத்திலிருந்து உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட இந்த வார்த்தைகள் அவர் உனக்கு செய்திருக்கிற உடன்படிக்கை. இத பிடிச்சிக்க, என் சித்தத்தை செய்ய புறப்படும் ஆண்டவர் சொல்றேன். அந்த விஷயம்ல நான் பார்க்கிறேன். அந்த பட்டயத்தை அப்படியே என் முன்னால கொண்டு வந்து வைக்கிறாரு. அதுல மேலையும் கீழையும் 2 வசனங்கள் எழுதியிருக்கு. அதை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது. உடனே அழுது அந்த நிலையிலேயே வேதாகமத்தை திறந்து அந்த வசனத்தை படிக்கிற அப்படி ஒரு ஆனந்தம் எனக்கு. எபிரேயர் 6:14, ரோமர் 7:7 இந்த 2 வசனத்தையும் ஆண்டவர் தந்து, இதுதான் நான் உனக்கு செய்திருக்கிற உடன்படிக்கை, புறப்படுன்னு சொல்றேன். உடனே ஆண்டுடைய பிரசனத்தை அது ரோமர்ல எபிரேயர் 7:7 இந்த 2 வசனத்தையும் ஆண்டவர் எனக்கு தந்து ஊழியத்துக்கு புறப்படுன்னு சொல்றேன். அப்படியே கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சு பாருங்க. ஏன்னா ஓஎம்ல அந்த 4 இயர்ஸ் ட்ரைனிங், ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங்காக அப்ராட் போறதுலாம் ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. அது கிடைக்காது. ஆனா என்னுடைய கோஆர்டினேட்டர், இவ்வளவு பெரிய நல்ல ஒரு பிரிவிலேஜ் விட்டுட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்றியப்பா, உன்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ எங்களுக்கு தெரியலையே, அதனால நீ இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு கூட நீ போறாமேன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், நோ, திஸ் இஸ் மை டைம், உடனே புறப்படுங்க. ஐ இமீடியட்லி ஒபேட். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச வீட்டுக்கு வந்தேன். ஊழியத்தில் அப்படிதான் நான் உடன்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 4 வருஷம் ஒரு இடத்துல ஊழியத்துல இருந்துட்டு
அங்க நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம், ஓ இந்த ஊழியத்துல நமக்கு எல்லா சப்போர்ட் தராங்க, நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் உங்களோட திட்டமும் தெளிவாக பேசி அங்கிருந்து பிரிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நான் இப்போ அடுத்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, நீங்க 4 வருஷம் அந்த ஆண்டவர் பிரிச்சு எடுத்தார் பார்த்தீங்களா, எடுத்த உடனே நீங்க ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லை கேப் எதுவும் இருந்துச்சா? அதாவது 4 இயர்ஸ் அங்க ட்ரைனிங், அங்க சம்பளம் கிடையாது, உடுதுணி எடுத்து கொடுக்க மாட்டாங்க, அன்றாடைய தேவைகள் சந்திக்கப்பட மாட்டாது, முழுக்க முழுக்க தேவனை தான் சார்ந்து. சரி சரி, சம்பளமே கிடையாது. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இன்றைக்கு யாராவது ஒரு கர்த்தருடைய மனுஷனோ அல்லது ஒரு நாங்கள் கையில வச்சிருக்க ஒரு 4 புத்தகத்தை கொண்டு போய் விற்று 4 இடத்துல ஆண்டவரை பற்றி சொல்லும் போது என்னுடைய காஸ்பல் பாக்கெட் நியூ டெஸ்டமென்ட் அதெல்லாம் விற்று எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்துல தான் என்னுடைய வாழ்க்கை. எங்க வாகனத்துக்கு பெட்ரோல், என்னுடைய மற்ற சர்வைவல் எல்லாவற்றுக்கும் அந்த பணம். அப்படி கர்த்தர் என்னை முதல்ல உருவாக்கும் போதே ஒண்ணுமே இல்லாதிருந்தும் திருப்தியோடு இருக்கிற ஒரு நிலையில தான் ஆண்டவர் என்னை பயிற்றுவித்து கொடுப்பாங்க. இப்போ 4 இயர்ஸ் அங்க ட்ரெயின் பண்ணாரு, ஆண்டவர் என்னை வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அடுத்தது என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. அப்போ ரொம்ப ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்னத்துல காத்திருந்து ஜெபிக்கிறேன். 2 வருஷமா ஆண்டவர் வந்து காலம் தாழ்த்திட்டே இருக்கிறேன். 2 வருஷம் அது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம். அப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா ஜெபனா, உபவாசம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். முழு நேரமா ஊழியம் செய்யணும்ன்ற தேவனுடைய திட்டம் என் மேல இருந்ததுனால ஒரு செக்யூலர் ஜாபுக்கோ ஹையர் ஸ்டடீஸுக்கோ அப்படி எதுவுமே நான் ட்ரை பண்ணல. ஆனா எனக்கு ஊழியம் செய்யணும்னு தெரியும், எங்க செய்யணும், யார் கூட செய்யணும், எப்படி செய்யணும், அதை பற்றி எனக்கு ஒரு விவரமுமே எனக்கு தெரியல. அப்போ ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் போது கர்த்தர் ஒரு நாள் மறுபடியும் எனக்கு பிரத்யட்சமா தரிசனமாகி என்கிட்ட பேசுறேன், மகனே நீ ஒரு சுவிசேஷகனா இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, அதனால உன்னை அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துல உன்னை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் அங்கிட்ட வசனத்தின் வழியாக மிக தெளிவாக தரிசனங்கள் மூலமா வார்த்தையின் மூலமா என் கூட பேசி ஆண்டவர் நீ ஊழியத்துக்குள்ள கொண்டு வரணும். ஒருவேளை நான் எதிர்பார்த்திருந்தது எங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னை ஊழியத்துக்கு அனுப்பி வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனா எனக்கு அது கிடைக்கல. என்னுடைய தகப்பனார் ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய மூத்த அண்ணன், அடுத்தது 3 சகோதரிகள். அந்த 3 சகோதரிகளும் திருமணம் ஆகல, அவங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கல, எல்லாம் படிச்சு முடிச்சு கிராஜுவேட்ஸ் எடுக்காங்க, ஆனா யாருக்குமே திருமணம் ஆகல. அப்போ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அப்பா யாராவது ஒருவர் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற ஒரு அதீத எதிர்பார்ப்போட என் மேல ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க, நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்ப நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்ன உடனே எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி. அப்ப நீ போகக்கூடாது. 2வது எங்க அப்பா போஸ்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணதுனால அந்த ஜாபையே நான் உனக்கு செய்யற மாதிரி உனக்கு பண்ணி கொடுத்துறேன். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், நீ அதுலயே நீ கண்டினியூ பண்ணலாம் அப்படிலாம் சொல்றாங்க. என்னைய வந்து போஸ்ட் ஆஃபீஸர் வச்சு ட்ரெயின் பண்றாங்க. எனக்கு வேற வழி இல்லாம நான் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு உள்ளத்துல நான் முழு நேர ஊழியக்கான நான் இப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நாட்கள் கிடக்குது. என்கிட்ட தேவன் திட்டமும் தெளிவுமா வசனத்துல இருந்து பேசின பிறகு நான் ஊழியத்துக்கு போனேன், என்னை அனுப்பி வைங்கன்னு கேட்கிறேன். அப்ப எங்க அப்பா முடியவே முடியாது. அது எப்படி வந்துருச்சுன்னா என் கூட பிறந்தவங்க எல்லாம் வந்து என்னை ரொம்ப கம்பல் பண்றாங்க. எனக்கு அவங்களுக்கு சரின்னு சொல்ல முடியல. கடைசியில என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை அழிச்சு விட்டு விட்டு தொலைச்சாங்க. ஊழியத்துக்கு நான் வெளியே வரும்போது 21 வயசு. எனக்கு 21 வயசு. வீட்டில் ஒண்ணுமே இல்லை. இன்னொருத்தர் பயன்படுத்திட்டு தந்த ஒரு பழைய ஷர்ட், இன்னொருத்தர் போட்டுட்டு எனக்கு கொடுத்த ஒரு செகண்ட் பேண்ட், ஒண்ணுமே என்கிட்ட கிடையாது. காசு பணம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாம என்னுடைய பைபிளை மட்டும் தூக்கிக்கிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு பெட்டியில வச்சுட்டு வீட்டுல இருந்து அடிச்சு துரத்தப்பட்டேன். அதாவது எப்படின்னா, இனிமேல் இந்த வாச பக்கமே நீ வரக்கூடாது, நீ எனக்கு ஒரு பையனா பிறந்தா நான் வெளியே சொல்ல மாட்டேன், உனக்கு நாங்க அம்மா அப்பா இல்லை, நாங்க உனக்கு பெற்றோர் இல்லை, நீ எனக்கு பிள்ளை, இதோட போயிரு, இனிமேல் இந்த பக்கமே வராதுன்னு சொல்லி என்ன அப்படியே அந்த நிலைமையில தான் நான் ஊழியத்துக்குள்ளே கால் வைக்கிறேன். அப்படி நான் கால் வச்சு வெளியே நடந்து வரும்போதுதான் நானும் அப்படிங்கிற மோகனை பற்றி இருதயத்தில் ஒரு ஸ்பாட்டை தேர்வு வைக்கிறேன். உடனே சரி அங்கே ஏதாவது நடக்கும், அங்கே போய் நம்ம ஊழியம் செய்வோம்,
அப்படின்னு சொல்லி என்னையும் அறியாமல நான் அப்படி நடக்கிறேன். நடந்து நேர நால்மாவுக்கு போறேன். அங்க அன்னைக்கு வியாழக்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம். அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் நான். அந்த ஜெபத்துல நானும் போய் உட்கார்ந்தேன். அப்போ எனக்கு கர்த்தர் அங்கேயும் எனக்கு ஒரு தரிசனத்தை மீட்டிங்லாம் முடிஞ்ச உடனே ரொம்ப அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தேன். உடனே அண்ணன் என்னை கூப்பிட்டு என்னப்பா யாரு நீ அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க. அப்போ நான் உடனே அண்ணன்ட்ட போய் நான் இந்த மாதிரி இருந்து வந்துருக்கேன், ஸ்தாபனத்தில் இருந்தேன், ட்ரெயின் ஆனேன், ஆனால் இப்போ நான் ஊழியம் சின்ன ஒப்பு கொடுத்துருக்கேன் சொல்லி சொன்ன உடனே மோகன் அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ என் கூட இருக்கணும், நான் உனக்கு கட்டாயம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி என்னை ஊழியத்தில் அப்பதான் ஒரு பிள்ளையா ஏற்றுக்கொண்டேன். ஒருவேளை தாய் தகப்பன் இல்லாத ஒரு சூழ்நிலை அடித்து துரத்தப்பட்டிருந்த எனக்கு என்னை வளர்க்கவும் என்னை உடுத்துவிக்கவும் என்னை ஊழியத்துல பயிற்றுவிக்கவும் ஒரு தகப்பனா தேவன் எனக்கு தந்ததுதான் என் அன்பு தகப்பன் அண்ணன் மோகன் சிங். அங்கதான் எனக்கு அடைக்கலத்தை தேவன் வைத்திருக்கார். அண்ணன் கூட ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். அவனுடைய கிருபையினால 15 ஆண்டுகள் அண்ணன் கூட ஊழியத்தில் தேவன் வைத்திருப்பார். கண்டிப்பா அண்ணா, உண்மையிலே மோகன் சி அண்ணன்ட்ட வந்து நிறைய ஊழியர்கள் எழும்பி இருக்கிறாங்க, இப்பவும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து சொல்லலாம். நீங்க 4 மாடி வரைக்கும் நடந்தே போனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய சொந்த ஊரை பத்தி நான் இது வரைக்கும் கேட்கல. உங்களுடைய சொந்த ஊர், அந்த சொந்த ஊர்ல இருந்து எப்படி நீங்க மீட்கப்பட்டீங்க அப்படிங்கிற மட்டும். அதாவது என்னுடைய அப்பா ஏற்கனவே சர்ச்சில் கேத்தலிக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால என்னுடைய தாயும் தகப்பனும் கடையினுடைய எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. அதனால குளத்து குடியிருப்பில் என்னுடைய பண்ணை வீடு வந்து சும்மா தான் இருக்கும். ஆமா, அங்க நான் போய் ஜெபம் கொண்டு போய் இருப்பேன். அங்க ஒரு ஜெபம் நடத்திட்டு இருந்தேன். எல்லா புதன்கிழமை ஜெபம். எங்க ஊர்ல ஒரு சின்ன பிரேயர் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிரேயர்ஸையும் கவனிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா ஊர்ல நடக்கக்கூடிய ஆன்லைன் பிரேயர், சின்ன சின்ன ஊழியங்கள், ஏதாவது சர்ச்சஸ்ல பேச கூப்பிடுவாங்க, அங்கெல்லாம் போய் பேசுவேன். அப்புறம் திரும்பி வந்துடுவேன். ஏதாவது பெரிய வெள்ளிக்கிழமை பேச கூப்பிடுவாங்க. அப்படித்தான் ஒவ்வொரு ஊழியங்களுக்கு போவேன். நடைபெறுகிற ஊழியங்களுக்கு நடந்தே போயிருவேன். பாட்டக்கரைகள் நடந்தே போயிருவேன். அப்ப எனக்கு சைக்கிள் கூட கிடையாது. அங்க பாட்டக்கரையில ஏதாவது நைட் பிரேயர் நடக்கும். சாயல்புரத்துல இருந்து ஒரு பாஸ்டர் வந்து நடத்தும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எங்க கிராமத்துல இருந்து ஒரு சில நேரம் கூட்டிட்டு போவேன், சில நேரம் சைக்கிள்ல போவேன். ஆமா, ஏதாவது சைக்கிள் கிடைக்கும். எங்க அப்பா சைக்கிள் சில நேரம் நைட்ல ஃப்ரீயா இருக்கும்போது அதை தூக்கிட்டு போயிருவேன். அந்த மாதிரி சில நேரங்கள்ல ஏதாவது ஊழியங்களுக்கு கூட்டங்களுக்கு கலந்து கொள்ள போவேன். இப்படித்தான் நான் இருந்தேன். ஆனா இந்த இக்கட்டான ஒரு சிச்சுவேஷனுக்கு நடுவுல ஆண்டவர் என்னைய ஊழியத்துல கொண்டு போய் ஸ்தாபிக்கிறதை எதிர்பார்த்து இருக்கும் போது இந்த வீட்டை விட்டு துரத்தப்படுகிற அந்த ஒரு சூழ்நிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அம்மா அப்பா அவ்வளவு அன்புள்ளவங்க. நான் வீட்டுல கடைசி பிள்ளை, அதனால எங்க அம்மா ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனாலும் இந்த ஊழியம்னு சொல்லி ஆண்டவருக்குன்னு கால் வைக்க வேண்டிய கட்டத்துல எல்லாவற்றையும் விட்டுதான் கர்த்தருடைய சிலுவையை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் எனக்கு வந்தது. உண்மையிலே ஆண்டவர் வந்து இவ்வளவு பாடுகள் மத்தியில உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? உங்களுடைய வாலிப ஸ்டேஜ் வரைக்கும் தான் கேட்டிருக்கேன், இன்னும் மீதி இருக்கு. இந்த வாலிப பருவம் வரைக்கும் ஆண்டவர் இவ்வளவு பாடுகளை அனுமதிச்சு அதன் மத்தியில தான் உங்களை வந்து என்ன செஞ்சிருக்கிற வேறுபடுத்தி எடுத்திருக்காரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம மோகன் சி அண்ணனோடு கூட நீங்க ஒரு 15 வருஷம் இருந்தீங்கன்னு சொன்னோம் இல்லையா? அப்பவுமே உங்களுக்கு திருமணம், அந்த உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. ஆண்டுடைய கிருபையினால அண்ணன்ட்ட போய் நான் ஊழியத்துல சேர்ந்தேன். அதுக்கு பிறகு ஒரு 7 வருஷங்கள் இயேசுவின் ஊழியத்துல பேச்சுலரா தான் ஊழியம் செஞ்சேன். ஆண்டுடைய கிருபையில அண்ணனோட ஊழியத்துல இருந்தேன். அது ஊழியத்துல ஆரம்ப நாட்கள். எங்களுக்கு ஒரு சொந்த கட்டிடமோ அல்லது ஒரு வசதியான இடமோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு வாடகை வீட்டில் தான் நாங்கள் சின்ன சின்ன ஊழியக்காரங்கெல்லாம் தங்கியிருந்தோம். அங்கே இருந்துச்சு அலுவலகத்துக்கு போவோம், வேலை செய்வோம், ஊழியம் செய்வோம், அப்புறம் திரும்ப வந்துடுவோம். பிறகு கர்த்தர் எங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தாரு. அப்படியே அந்த ஊழியத்தில் ஒரு படிப்படியாக வளர்ந்தோம். அந்த 7 வருஷம் நான் ஊழியத்தில் இருந்ததுக்கு பிறகு எனக்கு திருமணத்தை பற்றி அண்ணனே யோசிக்கிறாங்க. அண்ணனே யோசித்து அவங்களே என்னுடைய திருமணத்திற்காக சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஆண்டுடைய பிரசன்னத்துல என்னுடைய எதிர்காலத்தை எல்லாம் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த திருமணம் வந்து எனக்கு ஒரு அதாவது ஆண்டுடைய பிரசன்னத்தை நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு அம்மா அப்பாவோ அல்லது கூட பிறந்தவங்களுடைய ஆதரவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஒரு அனாதையாக தான் ஊழியத்தில் இருக்கிறோம். அதனால நம்மளை யாரு கட்டுவாங்க அல்லது என்னுடைய லைஃப் எப்படி அமையும், அந்த மாதிரிலாம் எனக்கு கூட பல கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் மோகனே என்னுடைய எதிர்காலத்துக்காக
ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு தெளிவா சில காரியங்களை சொல்லி தந்து நீ இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணார். அப்போ நான் உடனே தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படிச்சு திருமணம் வந்து இயேசுடைய ஊழியத்துல 4 மாதம் தான் எனக்கு எல்லாமே நடக்கிறது. ஆமா, அதாவது திருமணம் நடந்தது என்னுடைய கிராமத்துல. ஆனா அந்த காரியங்களை குறித்து பேசினது, ஜெபம் பண்ணி தீர்மானிச்சது, எனக்கு வேண்டிய மற்ற சகாயங்களை பண்ணதெல்லாம் அண்ணன் அவங்க தான் எனக்கு எல்லாமே செஞ்சு. உங்களுடைய திருமணத்திற்கு உங்க அம்மா அப்பா வந்தாங்க? ஆமா, அதாவது எப்படின்னா நான் வந்து இவங்கெல்லாம் அடிச்சு துரத்திட்டாங்க, ஊழியத்துக்கு போயிட்டேன். ஆனா வீட்டுல போய் ரொம்ப ஊழியத்துல போய் ரொம்ப அழுது ஜோம் பண்ணேன். எங்க அம்மா அப்பா நல்லா என்ன புரிஞ்சுக்கணும், என் குடும்பத்துல உள்ளவங்கலாம் இன்னும் கருத்துக்குள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே, ஒரு 6 months அந்த டியூரேஷனுக்குள்ளேயே எனக்கும் குடும்பத்திற்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தை தேவன் மறுபடியும் தந்தார். ஸோ எப்போதாவது எனக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வருவேன், எங்கள் அம்மா அப்பாவை பார்ப்பேன், என்னால் முடிஞ்ச சின்ன ஏதாவது ஒரு காணிக்க அப்படி கொண்டு வருவேன், அம்மா அப்பாவை கொடுப்பேன், அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு ஜோம் முடிச்சு அப்புறம் நான் வீட்டுக்கு போயிருவேன். இப்படி இருந்தது. என் திருமண காரியத்தை குறித்து வரும்போது எங்கள் அப்பா எனக்கு செலவு பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தார். சரி, என்னால் உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, எதிர்காலமும் உன் திருமணமும் எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு அதில் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால ஆண்டவரை தான் முழுக்க முழுக்க நம்பினேன். கர்த்தருடைய கிருபை. எங்கள் அப்பாட்ட என்ன சொன்னேன், நீங்கள் வந்து பார்த்து அந்த பிள்ளைய ஒழுங்கு பண்ணி தந்து மற்ற காரியங்கள் செய்யறதுக்கு என்னுடைய தாய் தகப்பை இருந்து நான் அதை செய்யாமல் இருக்க முடியாது. அதனால அதை நீங்கள் தான் செய்யணும். மறுபடியும் செலவினங்கள் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸு அந்த காரியங்கள்லாம் நான் கோஆர்டினேட் பண்ணுறதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்தாங்க, பெண்ணை பார்த்தாங்க. பிறகு திருமணம் நாள் குறிக்கப்பட்டது. திருமணம் நடந்தது என்னுடைய கிராமத்தில் தான் வச்சு திருமணம் நடந்தது. மோகன் அண்ணன், அப்பா துறண்ணன் அவங்கெல்லாம் என்னுடைய மேரேஜுக்கு பேசுறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்கேஸ் வந்திருந்தாங்க. சரி, வந்துட்டு என்னை ஆசீர்வதிச்சு இது பண்ணாங்க. ஆண்டுடைய கிருபையில் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல மனைவியை தேவன் எனக்கு தந்தார். முழு நேரமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய தகப்பனை இழந்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள என்னுடைய ஒய்ஃபுக்கு திருமணம் ஆச்சு. ஆமாம், எங்களுடைய திருமணம் நடந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், பெரிய அற்புதம். என் திருமணம் ஒரு பெரிய அற்புதம். அப்புறமா கர்த்தருடைய கிருபையினால நானும் என் மனைவியுமே இயேசுவிற்கான ஊழியத்திலேயே ஊழியம் செய்யற மாதிரி மோகனனை எங்களுக்கு ஒரு வசதியை செஞ்சு நான் அண்ணன் கூட ஊழியங்களுக்கு வெளியில மற்ற வேலைகளுக்கு போயிருந்தேன். என்னுடைய மனைவி வந்து அலுவலகத்திலேயே உள்ள பணி செய்யற மாதிரி ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு அந்த ஊழியத்தை செய்து கொடுத்தா. 2 பேரும் அடுத்த 7 வருஷம் உள்ளே இருந்தோம். நாகமோடியிலேயே குடும்பமா இருந்தோம். அப்பதான் கர்த்தர் எங்களுக்கு 2 பிள்ளைகள் தந்தார். ஆமா, அங்கேயே இருந்தோம். அந்த ஊழியத்திலே தான் வளர்ந்தோம். என் பிள்ளைங்க அதுதான் வளர்ந்தாங்க. எல்லாம் இயேசு விடுவிக்கிற ஊழியம் தான் என்னுடைய குடும்பம், என்னுடைய வளர்ச்சி, ஊழியத்தினுடைய ஆரம்பங்கள் எல்லாமே. ரைட். இப்போ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 7 வருஷம் நீங்க வந்து இயேசு விடுவிக்கிறார்ல இருந்திருக்கீங்க. அதற்கு அப்புறம் ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்ன? நீங்க இப்போ இந்த கடையனோட இந்த பகுதியில நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கான காரணம்? அதாவது ஆண்டவர் வந்து அதாவது ஓயம்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு முழு நேர ஊழியம் நான் செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே ஆவியானவர் என்கிட்ட தீர்க்கமா சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நீ வந்து தனித்து என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி ஸ்தாபிக்கப்படுவா என்றதை கர்த்தர் சொல்லியிருக்கார். நம்ம ஒரு ஸ்தாபனத்திற்கு கீழே தான் நம்முடைய லைஃப் டைம் ஃபுல்லா நம்ம ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கும்ன்றத ஆண்டவர் எனக்கு சொல்லாம, நீ வந்து தனிமையில என்னால பயன்படுத்தப்படுகிற நிலையில நான் உன்னை ஸ்தாபிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கேன். அப்போ நான் 15 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவால ஊழியம் செய்யும் போது எனக்கு உள்ள அடித்தளத்துல ஒருவேளை அதை நான் ரொம்ப பிரசித்தப்படுத்துறது இல்லை, எல்லாத்தையும் சொல்றது இல்லை, நம்ம வெளியே போயிருவோன்ற எண்ணமும் எனக்கு வர்றதில்லை. ஆனா எனக்கு அந்த உள்ளத்துல ஒரு பக்கத்துல சரி ஆண்டவர் என்னைக்காவது நம்மளை வெளியே கொண்டு போயிடுவாரு இப்படியே நான் நினைச்சிட்டு ஆண்டவர் வந்து அடிக்கடி என்கிட்ட அந்த தனி ஊழியங்களை பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் நமக்கு ஒரு தனித்த தேவனுக்குன்னு ஊழியம் செய்ய தரிசனத்தை தேவன் வச்சுக்காதுன்னு எனக்கு புரிஞ்சுட்டு. அப்புறமா அண்ணனிடத்துல போய் அந்த காரியத்தை பற்றி சொன்னேன். அண்ணன் அதை பற்றி நம்ம யோசிக்கலாம், ப்ரூஸ் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 8 மாதங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணேன். பிறகு அண்ணனே ஒரு நாள் கூப்பிட்டு என்னை பக்கத்துல உட்கார வச்சு, பெரிய தேசம் தம்பி, அதனால உன்ன மாதிரி ஊழியக்காரங்க என்கிட்டே தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறது இல்லை, நீ ஆண்டவருக்கு
சந்தோஷம். அதனால உன்னை நான் ஜோம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி உங்களை அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்தில் என்னையும் என் மனைவியையும் ஆண்டவர் அந்த நாட்களில் எனக்கு தந்திருந்த 2 பிள்ளைங்க, மூத்த 2 பிள்ளைங்களும் 4 மாடல பிறந்தாங்க. கடைசி பையன் இங்கே வந்ததுக்கு பிறகு பிறந்தாங்க. அதனால அந்த 2 பிள்ளைகளோட அண்ணன் எங்களை டெடிகேட் பண்ணி கர்த்தர் எங்களை அழைத்த ஊழியத்துக்கு எங்களை டெடிகேட் பண்ணி அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகுதான் நான் என்னுடைய சொந்த கிராமத்துக்கு போகணுன்ற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இங்கே வந்து இந்த ஊழியத்தை இப்போ ஒரு 23 ஆண்டுகளா இங்கே வந்து இந்த ஊழியத்தை செய்திருந்தேன். ஆனா இங்க வந்த உடனே உங்களுக்கு திறந்த வாசல் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கும். வீட்டுல இருந்த அம்மா அப்பா இது பண்ணியிருப்பாங்க, வெளியில அனுப்பி விட்டுருக்காங்க. இங்க வந்த உடனே நீங்க தனியா இருந்தீங்களா இல்ல அம்மா அப்பாவோட சேர்ந்து தான் நீங்க ஊழியத்தை செய்வீங்க? அதாவது என்னுடைய தாய் தகப்பன் கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்க, அவங்களை கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் என் மேல இருந்துச்சு. அதனால தாய் தகப்பன் நம்ம கண்டிப்பா நம்ம தான் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் இருந்ததுனால அம்மா அப்பா என் கூட தான் இருந்தாங்க. சரி. அவங்களுக்கு இந்த மிஷன் வீடு அந்த கேட்டகிஸ்ட் ஒர்க் அப்போ ஓரளவுக்கு ஒரு மாதிரி நெருங்கி முடிகிற டைம் வந்துச்சு. அதனால அம்மா அப்பா என் கூட தான் இருந்தாங்க. அவங்களையும் நானே கவனிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால என்னுடைய பெற்றோரோடு தான் நான் இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் தனியாக வந்தது, இங்கே வந்து ஊழியம் செய்ய வந்தது எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா மறுபடியும் என்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைச்சு, உனக்கு ஏற்கனவே 2 பிள்ளைங்க, இப்போ இன்னொரு பிள்ளை, 3 பிள்ளைகள் உனக்கு இருக்கு, நீ என்ன செய்ய போற? ஒரு ஸ்தாபனத்துல இருந்து அவங்க உன்னை பார்த்துக்கிடுவாங்க, உன் பிள்ளைய படிக்க வைப்பாங்க, ஏதாவது உனக்கு வேண்டியதை தருவாங்க, நீ தனியாக ஊழியம் செய்ய போறேன்ட்டு அதெல்லாம் சொல்லிட்டு வந்துச்சியே, நீ என்ன செய்ய போறான்னு ரொம்ப நீ இது பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அந்த காரியங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப அவங்களுக்கு புரியல. அதனால நான் அப்பாவுக்கு எடுத்து சொன்னேன், இதுதான் தேவன் நடந்திருக்காருன்னு சொன்னேன். ஆனால் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஊழியர்கள் இல்லை. ஆனால் ரொம்ப வயதானதுக்கு பிறகு அவங்க என் கூட இருந்தாங்க. அவங்கள கடைசி வரைக்கும் நாங்கள் தான் கவனிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தாரு. பெற்றோர் கூட இருந்து எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரேயர்ஸ் நடத்துவேன். அங்கங்கே ஊர்களில் இருந்து எனக்கு வரக்கூடிய இன்விடேஷன்ஸ் வெளியே போவேன், வெளியே போய் பிரசங்கம் பண்ணுவேன், அப்புறமா வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படி தான் அந்த கிராமத்தில் இருந்தேன். அப்படி தான் ஊழியத்தை அப்படியே நல்லா டெவலப் பண்ணியிருக்கீங்க. எப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, என்ன ப்ராப்ளம் ஆச்சு, எப்படி அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்தீங்க, எப்படி அந்த மிராக்கிள்? அதாவது நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். தனியாக நம்ம ஊழியத்தில் வந்து தேவனால் என்னுடைய சொந்த கிராமத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு ஒரு 7 வருஷங்கள் பயங்கரமாக ஓடணும். சரி. ஆமாம், 97 2003 வரைக்கும் ஆண்டுடைய கிருபையில் தொடர்ந்து ஓடிட்டு இருந்தோம். அடிக்கடி வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போவோம். சரி. நார்த் இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டியே பார்த்துறாத ஜனங்கள், மின்சார விளக்கே பார்க்காதவங்க, ட்ரெயினே பார்க்காதவங்க, அப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவில் போய் தங்குவேன். அது மாத கணக்கில் தங்குவேன். ஜார்க்கண்ட் பீகாருடைய எக்ஸ்ட்ரீம் ஃபாரஸ்டுக்குள்ள உள்ள போய் தங்குவேன். அப்போ அங்கே உள்ள அந்த கண்டமினேட்டட் வாட்டரை தான் குடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு. இந்த தண்ணீரை நான் அடிக்கடி நாங்கள் போய் 2 மாதம் 3 மாதம் அப்படி இருந்துட்டு அப்புறமா திரும்பி வருவேன். கொஞ்ச நாள் இங்கே இருப்பேன், அப்புறம் மறுபடியும் நாட்டு போயிடுவேன். இப்படியே நாங்கள் போயிட்டு வந்ததில் என்னுடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறது எனக்கு தெரியாது. முதல்ல எனக்கு வந்தது வந்து ஜாண்டிஸ் தான், மஞ்சக்காமால் தான். அது வந்து ஒரு ஹை ஃபீவர் எனக்கு அன்னைக்கு. நார்த்லேருந்து தான் திரும்பி ரிட்டர்ன் ஆகி வந்தேன். சென்னையில் வந்து இறங்கவும் பயங்கர ஃபீவர். ஒரு பேராசிட்டமால் போடுறேன், ஏற்க மாட்டேங்குது. அடுத்த பேராசிட்டமால் போடுறேன், ஏற்க மாட்டேங்குது. அப்போது எப்படியோ தடுமாறி நான் வந்து எக்மோட ட்ரெயின் பிடிச்சி மறுபடியும் ஊருக்கு வந்து வீட்டில் இறங்கினேன். அந்த ஜாண்டிஸுடைய என் சரீரத்துக்கு. ஆனால் லோக்கல்லையும் எனக்கு அனுபவப்படும் 7 வருஷத்துல ஆண்டுடைய கிருபையில் பல இடங்களில் ஊழியர்கள் பல கேம்பில் நான் பேச ஆரம்பிச்சேன். அப்போ அந்த மீட்டிங்ஸை அவாய்ட் பண்ணி எனக்கு முடியல. கண்டிப்பாக நான் மீட்டிங் போய் தான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம். அப்போ இதுக்கு நடுவில் தான் ஒரு கேம்பில் நான் பேசுறதுக்கு போயிருக்கும்போது என்னுடைய சரீரத்தில் என்னுடைய காரியங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைங்க கண்டுபிடிச்சு இது ரொம்ப வித்தியாசமாக உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு போவேன். அப்போ உடனே சரின்னு சொல்லி வந்து நீர்வழியில் நான் ட்ரீட்மெண்ட் அது மஞ்சக்காமலிக்காக நான் டாக்டர். ஸோ அவங்க தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக இருக்கவே பயப்படாதீங்க, தைரியமாக இருக்கிற உற்சாகத்தை இருக்கும். ஆனால் என்னுடைய காம்ப்ளிகேஷனில் வெறும் ஜாண்டிஸ் மட்டும் இல்லை, எனக்கு வந்து வேற அதிக பிரச்சனை. என்னுடைய பேங்க்ரியாஸ், என்னுடைய ஸ்ப்ளீன், என்னுடைய லிவர், என்னுடைய கேல்குலர் எல்லாமே பாதிச்சிருந்ததுக்கு நான் அப்புறமா பிளட் ஒரு லேப் டெக்னீஷியன்ட்ட போய் பிளட்டை டெஸ்ட் பண்ணும்போது தான்
அவன் என்னுடைய ரத்தத்தை பரிசோதிச்சு பார்த்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க. உங்கள் ரத்தத்தில் 19 மில்லிகிராமுக்கும் அதிகமான பிலிருபின் இருக்கு. இது வந்து 0.3 அல்லது 0.1 தான் ஒரு நார்மல் பாடியில் இருக்கும். ஆனால் நீங்கள் உடனே போய் ஒரு நல்ல எம்டியை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா நீங்கள் செத்து போயிருக்கீங்க. ரொம்ப டேஞ்சரஸான நிலையில் இருக்கீங்க அப்படின்னா பல்லுலாம் மஞ்சள் ஆயிடுச்சு, கையின் நகம்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு, அப்புறமா என்னுடைய ஷர்ட்டு துணிமணி அதெல்லாம் மஞ்சள் ஆயிடும். போட்டு நான் வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸே அந்த மாதிரி ஆயிடும். ரொம்ப நான் பாதிக்கப்பட ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு என்ன செய்யன்னு தெரியலை. ஊழியத்தில் ஆரம்ப ஆண்டுகள்ன்றதுனால என் கையில் ரொம்ப சவுண்ட் வைக்கணும். அதனால ஹாஸ்பிட்டலில் போய் உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் எனக்கு முடியலை. அப்படியே ஒரு மாதிரி ட்ராக் பண்ணிக்கிட்டே ஜூம் பண்ணிக்கிட்டே அப்படியே இருக்கேன். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அப்படின்னா என்னுடைய அண்ணன் இருந்தாங்க. அப்போ நான் கொஞ்சம் கஷ்டப்படுற நிலைமையை பார்த்துட்டு என்னுடைய அண்ணன் அவங்க வீட்டில் என்னை தங்க வச்சாங்க. சரி சரி. அப்போ அண்ணன் வீட்டில் போய் தங்கியிருக்கேன். அப்போ தான் ஒரு நாள் அண்ணனும் அண்ணியும் டீச்சர் காலையில் வீட்டுக்கு அவங்க வேலைக்கு போயிருவாங்க. நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு 11 மணிக்கு போல அன்கான்ஷியஸ் ஆகி வீட்டிலே விழுந்துச்சு. சரி சரி. உடனே என்னுடைய மனைவி ரொம்ப பயந்து தூக்கி கொண்டு பெட்டில் போட்டு என்னன்னு சொத்து பார்த்து எடுத்து இது பண்ணாங்க. அப்புறமா அன்றைக்கி ரொம்ப அழுதுட்டேன். நான் செத்து போயிடுவோம் போல எனக்கு பயமாக இருக்குது. என்னை ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் டயக்னோஸ் பண்ணி என்னுடைய பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதேன். அப்போ எங்கள் அண்ணன் என்னை ஹாஸ்பிட்டல் சரி அண்ணன் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி என்னை வந்து பரிசோதித்து பார்க்குறோம். 6 டாக்டர்ஸ் 7 டாக்டர்ஸ் என்னை பரிசோதிச்சாங்க. 13 முறை என் சரீரத்தை மறுபடியும் டெஸ்ட் பண்ணாங்க. அதில் தான் எனக்கு வந்து கேன்சர்ன்றது தெரிய விஷயம். ஆனால் எனக்கு அவங்க ஆரம்பத்தில் இது கேன்சர் உங்களுடைய ஜீரண அவயவங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே சொல்லலை. எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்னுடைய மனைவி என்னுடைய அண்ணன் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமா எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போம்னு சொன்னாங்க. பிகாஸ் ஆல்ரெடி நான் அந்த டெத்தினுடைய ப்ரீங்குக்கு வந்துட்டேன். சரி இதுக்கு மேலே நான் எங்ககிட்ட மருந்தே கிடையாது. அதனால இனிமேல் நாங்கள் உங்களை காப்பாற்றக்கூடிய வகையே இல்லை. இனிமேல் நீங்கள் அப்படி காப்பாற்றப்படணும்னா ஏதாவது வேற ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே நீங்கள் தங்கி இருக்க உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னா நீங்கள் ஒரு வேலை இருப்பீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப பிரயாசப்பட்டோம். அப்போது நான் தங்கி இருந்த ஹாஸ்பிட்டல் வந்து பீஸ் ஹெல்த் சென்டர் நம்ம அன்பராஜ் சரி அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் தங்கியிருக்கேன். அவங்க தான் ரொம்ப கண்ணீரோடு எனக்கு ஜெபம் பண்ணி என்னை ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்னை மேலே உள்ள டாக்டர்ஸ்ட்டை எனக்காக பேசி எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லா காரியத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அதில் மீனாட்சி மிஷனுக்கு என்னை அனுப்பி வச்சாங்க. சரி மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அனுப்பிட்டாங்க. அங்கே எனக்கு மறுபடியும் என்னை பரிசோதித்து ஆப்ரேஷன் உடனே குறிக்கப்பட்டது. ஒரு 2 நாளில் உடனே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணப்பட்டது. ஆப்ரேஷனில் தான் எனக்கு என்னுடைய ஜீரண அவயவங்களில் 350 கிராம் அந்த ஆம்பிகேட் பண்ணி வெளியே தூக்குறாங்க. சரி சரி. 350 கிராம். அதாவது இறப்பையில் 35% எனக்கு இறப்பையே கிடையாது. சிறுகுடலில் ஒரு மேஜர் பர்சன்டேஜ் ஆம்பிகேட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ரப்பர் குடல். அப்புறமா என்னுடைய பேங்க்ரியாஸில் 65% பேங்க்ரியாஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிறகு என்னுடைய ஸ்ப்ளீன் லிவர் அதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தா இருந்த இடத்துல ஸ்க்ராச் பண்ணி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்னுடைய கேல் பிளடரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்படி நிறைய அவயவங்களை வயிற்றுலேருந்து வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த கேன்சர் வியாதி பரவி இருக்குதுன்றதை பார்த்துட்டு இதெல்லாம் வெட்டி எடுத்து என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் வச்சுருக்காங்க. அது ஒரு கடினமான இடம். என் கூட கொண்டு வந்து தங்க வச்சவங்க ஒருத்தர் கூட என்னுடைய பிரசன்னத்தில் ஒரு சாட்சியாக சொல்கிறேன். 6 பேர்கிட்ட என் கூட வந்து எதிர்த்தாக்கல அப்படி பக்கத்தில் இந்த மாதிரிலாம் வந்து போடுறாங்க. எல்லாருமே 1 or 2 டேஸில் எல்லாருமே எல்லாரும் வெளியே தூக்கிட்டு போகிறாங்க பிரேதம். அப்போ நானே நினைக்கிறேன் முடிகிறவர்களை தான் இங்கே கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னை அனஸ்தடைஸ் பண்ண என் பாடியில் என் ஸ்பைனல் கார்டில் கொடுத்துருந்த நீரில் 6 நாளாக என் ஸ்பைனை விட்டு அவங்க வெளியவே இருக்கு. அந்த நீடில் 6th டே தான் வெளியே அந்த டாக்டர் போய் எடுக்கும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி சோக்ட். அப்படியே ரத்தம் வரையா இருந்துச்சு. என்னன்னு கேட்டேன். உங்களுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், இன்னொரு ஆப்ரேஷன் உங்களுக்கு பண்ணணுன்ற நிர்பந்தம் ஒருவேளை வந்துதானா உங்களை அனஸ்தடைஸ் பண்ண இன்னும் ஒரு
ஒருக்கா உங்களுக்கு நாங்கள் ஸ்பைனில் இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியாது. அப்போ என்னுடைய சரீரத்தினுடைய நிலைமை அறிந்த மருத்துவர்கள் இன்னும் ஒருக்கா ஒன்றை அனசரைஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த நீரில் அதுவே இருக்கட்டும்னு சொல்லி தான் உன்னுடைய ஸ்பைனில் அந்த நீரில் அப்படியே வச்சிருந்தோம். இப்போ தான் வெளியே எடுத்தோன்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறமா ஆண்டுடைய கிருபையில் அந்த கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல இருந்து என்னை ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அதுவே ஒரு பெரிய அற்புதம், பயங்கரமான அற்புதம். அப்புறமா ஜெனரல் வார்டுக்கு வர்றேன். ஜெனரல் வார்டில் வந்தால் எனக்கு ஒரு நல்ல வசதியான ஒரு ரூம் கேட்டேன். ஏன்னா ஊழியக்காரங்க வந்து தங்கி இருந்து எனக்கு அதை ஜெபிக்கணும்னு என் மனைவிக்கு ரொம்ப ஆசை. ஜெபந்தான் இவங்களை பாதுகாக்கும். மருத்துவமோ சிகிச்சையோ மருந்துகளோ அதெல்லாம் இனிமே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பெரிய ரூம் கேட்டிருந்தோம், தந்துருந்தாங்க. எப்பவும் என் ரூம்ல ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. என் மனைவி ஒரு ஊழியக்காரங்க எப்போதும் ஜெபம் தான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் விவரித்து எனக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ணாங்க சொல்றதுக்கு நேரம் போதாது, ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி அது. ஆனா ஆண்டுடைய கிருபையினால நான் அந்த ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு பிறகு அதிக ஜெபம், ரொம்ப ஜெபம். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நாட்கள்ல எனக்கு வந்து இந்த கீமோ தெரப்பி கொடுக்கறதுக்கும் ரேடியேஷன் தெரப்பி ஆரம்பிக்கிறதுக்கும் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ஆனா இம்மிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணல. பிகாஸ் என்னுடைய ரத்தத்துல ஹெச்பியினுடைய கவுண்ட் வந்து ரொம்ப குறைவு. அப்படியே ஸ்கின் அண்ட் போனா மாறிட்டேன். பாடியில எங்கேயுமே மசிலையே நீங்க பார்க்க முடியாது. எல்லாம் அப்படியே ஸ்கின் அண்ட் போன் ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் குழி விழுந்துருச்சு, கண்ணத்தெல்லாம் அப்படி குழி விழுந்துருச்சு. அப்புறமா கை கால்கள் எல்லாம் மசிலே கிடையாது. அப்படியே ஏதோ ஸ்கெலட்டின்ல கருப்பு பெயிண்ட் அடிச்ச பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கு. அப்ப இந்த ஆளுக்கு ரேடியேஷன்லாம் கொடுத்து அவன் தாங்க மாட்டான். அந்த சக்தியே அவன் பாடியில இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணி வச்சிருக்கான். அப்படி ஒரு கட்டத்துல தான் ஒரு நாள் ராத்திரி ஒரு 2:30 மணி இருக்கும். என் பக்கத்துல அப்படி பெட்ல படுத்திருக்கிறேன். அந்த பெட்டுக்கு அந்த பக்கத்துல என்னுடைய மனைவியும் அன்னைக்கு ஜோம் பண்ண வந்திருந்த என் ஆன்ட்டியும் முழங்கால் போட்டு கதறி கதறி ஜோமிட்டு அப்படியே கண்ணீர் கண்கள் இருந்து தார தாரை அப்படியே கீழே வலிஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தைய அவங்க அழுந்து ஜோம் பண்றதை நான் பார்க்குறேன். அப்படியே எனக்கு கண்ணு அரண்டு ஒரு பாதி நெத்திரில் நான் இருக்கும்போது என் அறைக்குள்ள யாரோ ஒருத்தர் வர்றதை நான் பார்க்குறேன். யாரோ நம்மளை பார்க்கறதுக்கு வர்றாங்களேன்னு சொல்லி அவரை கூர்ந்து கவனிக்கும் போது அப்ப ஏசப்பா என் ரூமுக்குள்ள வர்றாரு. வந்து என் பெட்டுக்கு பக்கத்துல நின்று குரூஸ் அப்படின்னு என் பேரை சொல்லி என்னை கூப்பிடுறேன். அப்போ என்னுடைய சரீரம் பெட்ல தான் படுத்திருக்குது. ஆனா என்னுடைய ஆவி மனிதன் என் பாடியில இருந்து வெளியே வருது. என்னுடைய ஆவியில என் சரீரம் பெட்ல படுத்திருக்கிறத நானே பார்க்கிறேன். அப்போ அப்படியே நான் வெளியே அப்படி என்னுடைய ஆவி வந்து பெட்டுக்கு இந்த பக்கத்துல இறங்கி அப்படியே சுற்றி நடந்து ஏசப்பா நின்றுட்டு இருக்கிற சைட்ல அப்படியே நடந்து போய் அவர் பக்கத்துல நின்றுட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி மருத்துவர்கள் எனக்கு குறுக்கு வசத்துல பண்ணியிருக்காங்க. அப்படி பெரிய ஆபரேஷன். என்னுடைய வயிற்றையே 2ஆக பாதி அப்படி கிழிச்ச மாதிரி. ஆனா ஏசப்பா பண்ண ஆபரேஷன் வந்து கத்தியோ கத்திரிக்கோலோ ஒண்ணுமே கிடையாது. அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே பாடி ஓபன் பண்ணி அப்படி ஓபன் பண்ணி என்னென்ன அவயவங்கள் எல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டதுன்றத கவனமாக பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு வரும்போது ஒரு சின்ன விளக்கத்தை கையில கொண்டு வந்து அந்த விளக்க என் பாடிக்கு உள்ள செட் பண்ணிட்டு அதை எரியும்படி கட்டளை இல்லை. கமாண்ட்ஸ். அடுத்த க்ஷணத்துல முழு சரீரமும் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு பயங்கரமான பேரொளி. மனிதனுடைய முகத்துல அப்படியே ஒரு புன்னகை எனக்கு அதை பார்க்க முடியுது. அப்படி சிரிச்ச முகத்தோட என் பாடி அப்படியே க்ளோஸ் பண்றேன். பண்ணிட்டு பக்கத்துல நிக்கிறேன் பாத்தீங்கன்னா என் பக்கமா டேர்ன் பண்ணி அப்படியே கையை என் தலை மேல வச்சு பிழைத்திரு மகனேன்னு சொல்றேன். மருத்துவர்கள் என்னுடைய மரணத்தையும் அடுத்த கட்ட சிகிச்சையை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நேரம் ஏசப்பா வந்து இந்த அற்புதத்தை செஞ்சதுக்கு பிறகு எனக்கு பேச முடியாது. பிகாஸ் 9 இடத்துல என் பாடியை ட்ரில் பண்ணி எல்லாமே எனக்கு டியூப் தான். மூக்குல சுவாசம் டியூபு, வாய் வழியா தண்ணி டியூபு, கழுத்துல ரத்தமோ மருந்தோ ஏத்துறது டியூபு, தொண்டைக்குள்ள டியூபு, வயிற்றுல டியூபு,
இந்த தொப்புள் பக்கத்துல ஃபீட் பண்றதுக்கு டியூப், எல்லாமே டியூப் ஃபீடிங் தான். எல்லா பக்கமும் டியூப்ல அப்படியே படுத்து இருக்கு. ஆனா எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறத டாக்டர்ஸ் பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணுன்ற மாதிரிப்பட்ட எண்ணம் இல்லை. பிகாஸ் என் சரீர நிலை ரொம்ப மோசமா இருக்குது. கடைசியில எப்படியோ நீ இங்கே இருந்தேன்னா சரி வராதுப்பா, ஓரளவுக்கு நல்லா நீ ஆன மாதிரி தெரியுது, ஆனால் நீ பழைய மருத்துவமனைக்கு போயிடுன்னு சொல்லி என்னைய திரும்பவும் டாக்டர் அன்புராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நான் உயிரோட வந்ததே ஒரு பெரிய அற்புதம் பாருங்க. டாக்டர் அன்புராஜ் ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் நிக்கிறேன். அவங்க நினைக்கிறாங்க இது குரூசன்னா அல்லது அவருடைய ஆவியா. மருத்துவ விஞ்ஞானப்படி நான் வந்து பிழைக்கவோ சுகத்தோட திரும்பி வரவோ கடுகளவு கூட வாய்ப்பே இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்துல எனக்கு செய்திருக்கிற மாதிரியே இந்த வெப்பன்ஸ் ப்ரொசீஜர்ன்ற ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. 3 பேருக்கு செஞ்சிருக்காங்க. 3 பேருமே 43 நாட்கள் கூட செத்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு திருநெல்வேலியில் உள்ள இந்த மாதிரி என்னை பரிசோதிச்ச மருத்துவர்கள் எல்லாருமே உனக்கு எங்க ஆபரேஷன் பண்ணா அதுக்கு ஏற்ற வசதிகளோ காரியங்களோ இல்லை. ஒண்ணு சென்னை அல்லது சிஎம்சி வெல்லூர், அந்த 2 இடத்துலயும் முடியலைன்னா மதுரையில மீனாட்சி விஷயம் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நீ அட்மிட் ஆகிருப்பா, அங்கதான் உனக்கு இந்த வசதி இருக்கு அப்படியே சொல்லிட்டாங்க. அதனால டாக்டர் அன்புராஜுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. ஆனாலும் சரி அண்ணன் வந்துட்டாங்கன்னு என்ன அவங்க ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் தங்க வச்சு 4 மாதங்கள் திரும்ப நான் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்லேயே தான் இருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் இன் a very worst condition. என்னுடைய சரியாக நடக்க முடியாது, வைக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படிதான் நான் இருந்தேன். அந்த 4 மாதங்கள் என்னுடைய சித்தப்பா பாளையங்கோட்டையில் ஒரு ரிட்டையர்டு ஹெச்எம், அப்புறமா அவங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பண்ணாங்க. என்னுடைய சித்தப்பா வீட்டில் தான் தங்கி இருந்தேன். பிகாஸ் அவங்க வீடு மாசம் அப்படின்னாக்க அந்த குருவாயூர்புரம் அந்த பக்கத்தில். அதுல இருந்து எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு வசதியாக இருக்கணும். சித்தப்பா வீட்டில் தான் தங்கி இருந்தேன். அவங்க தான் அடுத்த ஒரு அந்த மாதங்கள் 6 மாதங்களுக்கு அவங்க வீட்டில் தான் தங்கி இருந்து அங்கே தான் என்னை கவனிச்சாங்க. அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு வந்தேன். இதுக்கிடையில ஏசப்பா எனக்கு செய்திருந்த அற்புதத்தினுடைய அந்த ப்ராக்ரஸ் உடனே எனக்கு சுகமாகல. படிப்படியா தான் சுகமாச்சு. ஆண்டவர் இங்க தொட்டாரு, அந்த அற்புதத்தை விசுவாசிச்சேன். ஆனா எனக்கு அது வந்து ஒரு இம்மீடியட் மிராக்கிள் நான் சொல்ல முடியாது. அது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான். ஆனா கிராஜுவல் ப்ராக்ரஸ் தான். இம்மீடியட்டா இல்ல, படிப்படியா தேவன் சொன்னார். எவ்வளவு நாள் ஆச்சு? அது ஒரு சொல்ல போனா வருஷ கணக்குல நான் ஐ வாஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட். வருஷங்கள் கணக்கா ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்தேன். ஆனா 6 மாதங்களுக்கு பிறகு சர்ச்சுக்கு போக, சாட்சி சொல்ல, ஒரு 15 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் பேச, அப்படி கத்தருக்கு பிறந்தேன். அதனால இந்த சரீர சுகவீனத்தின் நிமித்தமா ஊழியம் செய்ய முடியாம போயிடுச்சு அல்லது ஊழியம் பாதிக்கப்பட்டுச்சுன்ற மாதிரி இல்லை. சின்ன ஊழியர்கள் அவ்வப்போது நான் செய்து கொண்டே இருந்தேன். இதுக்கடையில் மருத்துவமனையில் இருக்கும் போதும் அண்ணன் மோகன் வந்து அவங்க டீம் அனுப்பி தந்து எனக்காக எப்போதும் வந்து பீசல் சென்டரில் ஜோம் பண்ணுவாங்க. அண்ணனே வந்து டைரக்டர் பார்த்து ஜோம் பண்ணிட்டு அதனால பதில் சொல்லிட்டு போனாங்க. என் வாழ்க்கையில அதாவது தனி வாழ்வாகட்டும், குடும்ப வாழ்வாகட்டும், ஊழிய வாழ்வாகட்டும், நான் இன்றைக்கு ஒருவேளை தேவனுக்காக இவ்வளவு நாட்கள் நான் ஓடி வந்ததாகட்டும், எல்லாவற்றிலையும் அண்ணனுடைய பங்கு ரொம்ப அதிகமே ரொம்ப அதிகம். ரொம்ப பரிசுத்தவான்கள் யாருடைய ஜெபங்கள், அவங்களுடைய கண்ணீர், அவங்களுடைய அந்த உற்சாகம் கொடுக்குற அந்த வாக்குத்தத்தங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலா இருந்தது. கர்த்தர் படிப்படியா சுகம் தந்து இன்றைக்கு ஆபரேஷன் முடிஞ்சே இன்னைக்கு 19வது வருஷம். 19 வருஷங்களை கடந்து. அதாவது இந்த ஆபரேஷன் பண்ணி ஒரு 5 வருஷம் நல்ல பலத்தோட இருந்து இருக்கிறவங்களே பார்க்க முடியாது. ரொம்ப அபூர்வம். சமீபத்தில் நான் ஒரு டாக்டர்ஸ் ஃபெலோஷிப்ல கன்னியாகுமரியில பேச போயிருந்தேன். அந்த குழுவில் இப்படி நான் என்னுடைய சாட்சியை முதல்ல சொன்னேன். சொல்லிட்டு அப்புறமா வசனத்தை பகிர்ந்து கொண்டேன். அந்த டாக்டர்ஸ் ஃபெலோஷிப்ல பேசும்போது எனக்கு இப்படி பண்ணி திஸ் இஸ் மை 19th year அப்படின்னு நான் சொல்லும்போது அதுல இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே சர்ஜன், பல ஆண்டுகள் மருத்துவத்துறையிலே இருந்தோம். அப்ப அவங்க என்ன 10 வருஷம் நாங்க பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரிப்பட்ட பலவீனம் வந்து படைச்சவங்க அந்த கொஞ்சம் பலத்தோடு இருந்தவங்கள பார்த்துருக்கிறோம். ஆனா 19 வருஷங்களா சர்வைவ் பண்ற ஆளை இப்பதான் முதல் முறை நாங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கேன்சர் பாசிட்டிவ், எனக்கு பயங்கரமான ஜாண்டிஸ், சரீரத்துல பல அவயவங்கள் வெட்டி எடுக்கப்பட்டாச்சு.
எவ்வளவு காம்ப்ளிகேஷனுக்கு நடுவுலையும் இன்னைக்கு ஒரு இயல்பான மனுஷன் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு தூங்கி உபவாசம் பண்ணி பிரயாணப்பட்டு ஓடி வேலை செஞ்சு சத்தம் போட்டு பேசி இதெல்லாம் என் ஆபரேஷனுக்கு பண்ணவே கூடாது. கண்டிப்பா. ஆனா ஆண்டவர் இந்த 19 வருஷங்கள் ஆபரேஷனுக்கு பிறகும் எனக்கு கிருபையா என்னை தாங்கி வர்றது வந்து ஒரு பெரிய மிராக்கிள். பயங்கரமான ஒரு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமே. நீங்க கடந்து வந்த இந்த ஆப்ரேஷன், இந்த பாடுகளை நினைச்சாலே எனக்கு உடம்புலாம் புல்ல இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நீங்க சரியாயிட்டீங்க, நார்மல் ஆகிட்டீங்க. கத்தருக்கு நல்ல பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து பெரிய ஆகிட்டாங்க. இங்க இந்த கடையினோட பக்கத்துல இங்க வந்து நீங்க ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க இருந்து இந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்லாட்டி வழக்கம் போல நார்த் கண்ட்ரிஸ், நார்த் இந்தியா போறீங்களா, ஃபாரின்லாம் போய் ஊழியம் பண்றீங்களா? அவனுடைய பெரிய கிருபை நான் வந்து ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு அந்த முதல் 7 ஆண்டுகள் அது ஒரு ஒரு பகுதியில் அதுக்கு பிறகு ஒரு 7 இயர்ஸ் நான் ரொம்ப ஊழியம் செய்ய முடியல. பிகாஸ் என்னுடைய சரீர பலவீனம், நான் டிராவல் பண்ணக்கூடாது, தூக்கம், உணவு, தண்ணீர், என்னுடைய பயணங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டாக்டர்ஸ் மூலம் எனக்கு அட்வைஸாக கொடுக்கப்பட்டிருந்ததுனால அதிகமாக ஒரு அடுத்த 7 வருஷங்கள் ஊழியம் செய்ய முடியல. ரெண்டாவது டாக்டர்ஸ் என்னை வீட்டுக்கு அனுப்பும்போது நீ ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் தங்கி இருக்கணும், ஏன்னா எந்த நேரமும் உனக்கு எதுவும் நடக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு நீ ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் தங்கி இருக்கணும்னு டாக்டர்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நேசரத்தில் தான் ஒரு 7 வருஷம் தங்கி. சரி சரி சரி. நேசரத்தில் ஒரு 3 இடத்துல வீடு வாடகை எடுத்து அங்கே தான் இருந்தேன். அடுத்த வருஷம் தான் அந்த 7 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இங்கே கொண்டு போயிருக்கேன். ஆனால் தேவனுடைய கிருபையினால முதல்ல ஆரம்பத்தில் என்னுடைய கிராமத்தில் ஒரு சின்ன பிரேயர் குரூப் நடத்த, கிராமங்களில் போய் கிராம ஊழியங்கள் பண்ண, அப்படித்தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். பிறகு படிப்படியாக கர்த்தருடைய சபைகளுக்குள்ள, ஒவ்வொரு இடங்களுக்குள்ள, பட்டணங்களுக்குள்ள கொண்டு போய் மீட்டிங்ஸில் அந்த மாதிரி பேச வச்சாங்க. அதுக்கப்புறமா கேம்ப்பு, மற்ற பெரிய ஜெனரல் கன்வென்ஷன் அந்த மாதிரி பேச வச்சாங்க. அப்படி ஒரு படிப்படியான ஒரு வளர்ச்சி தான். அப்புறமா ஆண்டுடைய கிருபையில் ஒவ்வொரு தேசங்களுக்காக கர்த்தரை கொண்டு போக ஆரம்பிச்சாரு. இன்றைக்கு ஆண்டவர் கண்டங்களில் கொண்டு போய் அவரை பயன்படுத்துறது எனக்கு ஒரு பெரிய ஆண்டவருக்காக பரந்த விதத்துல ஊழியம் செய்ய ஒரு கிருபையை தந்திருக்காரு. அப்படியே கர்த்தருடைய ஊழியத்தில் ஊழியம் நானே என் மனைவியும் உடன் ஊழியக்காரர்கள் என் தேவன் தந்திருக்காங்க. குடும்பங்களா இருக்கிறாங்க, பேச்சலர்ஸாகவும் இருக்காங்க, முதியோரும் இருக்காங்க. எங்கேயும் டெய்லி நாங்கள் ஜோம் பண்றோம். அப்புறமா ஒவ்வொரு 2வது புதன்கிழமையும் எங்கள் ஜெப கூடாரத்தில் ஒரு பொதுவான உபவாச ஜெபம் நடத்துகிறோம். ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் நேசரத்தில் ஜோதி மாளிகையில் பெண்களுக்காக ஒரு உபவாசம், அது குடும்ப ஆசீர்வாத ஜெபம் செய்யணும். அதனுடைய மனைவியுடைய தலைமையில் நடத்திக்கிறோம். பிறகு எல்லா 2வது ஞாயிற்றுக்கிழமையும் வாலிபர்களுக்காக நம்ம ஜெபம் நடத்துகிறோம். பிறகு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம். அது என்னுடைய ஒய்ஃபனுடைய பொறுப்பு. நான் அதிகமாக வெளியில் ஊழியர்கள் இருப்பேன், அதனால ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க. பிறகு உடன் ஊழியக்காரங்களும் பார்த்துக்குவாங்க. பிறகு நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை யூத்ஸுக்கு ஒரு ஆனுவல் கேம்ப் நடத்துகிறோம். அது ஒவ்வொரு சிட்டிஸும் நடத்துவோம். அந்த ஆனுவல் கேம்பில் ஒரு 250-300 பேர்லாம் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை தேவனை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டு இன்றைக்கு முழு நேரமாக ஊழியத்தில் உலகெங்கிலும் கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கண்கள் காண செய்திருக்கிறார். அதனால அந்த மாதிரி ஊழியம் செய்திருக்கிறோம். இன்னும் தாய் தகப்பன் இல்லாத ஆதரவற்ற 7 பிள்ளைகளை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 62 பிள்ளைகளை வளர்க்கிற வேலை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அப்புறமா மிஷினரி பிள்ளைகள் நாங்கள் ஆதரிக்கிறோம். வட இந்தியாவிலையும் ஊழியம் செய்யணும். மிஷினரிஸை சப்போர்ட் பண்ணி அந்த ஆலயம் கட்டி கொடுக்குறோம். அப்புறமா அங்கே உள்ள படிப்பறிவற்ற 7 பிள்ளைகளை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அங்கேயும் படிச்சு அவங்க பிள்ளைகளை படிக்கிறீங்க, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பண்ணுவேன். பிறகு வாழ்வாதாரத்தில் கஷ்டப்படும் ஏழை விதவைகள், அதாவது கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் உடைய வாழ்வாதாரத்துக்கு என்னால் இயன்ற மட்டும் ஏதாவது ஒரு உதவியை செய்து அவங்க போஷிப்பிக்கப்படுகிறதற்குரிய வழிகளை நான் அவங்களுக்கு செய்து கொடுத்தேன். அந்த மாதிரி செய்யறேன். ஒவ்வொரு டிசம்பர்லையும் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று வச்சு துணிமணி இல்லாத கைவிடப்பட்ட தீக்கற்ற தாய்மார் தகப்பன்மார் அவங்களாம் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.
அந்த மாதிரி கொஞ்சம் பப்ளிக் சேரிட்டி அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய கிருபையில 2 பகுதியாக அந்த ஊழியத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று ரிலீஜியஸ் ட்ரஸ்ட், இன்னொன்று சேரிட்டபிள். 2 பகுத்து பிள்ளைங்களை கவனிக்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது, அதெல்லாம் ஒரு பகுதி. ஊழியத்தை நாங்கள் கவனிக்கும் போது இதனுடைய கணக்கு வழக்குகள் எல்லாமே அரசாங்கத்தில் உங்க ஊழியத்தினுடைய பெயர்? ஊழியத்தினுடைய பெயர் வந்து இயேசுவே மீட்பர் ஊழியங்கள். இயேசுவே மீட்பர். இங்க வந்து அதாவது இந்த குளத்து குடியிருப்பு இந்த கடையனோட இந்த பகுதியில வந்து இதை மாதிரி நீங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் எத்தனை வருஷம் நீங்க பண்ணிருக்கீங்க? 23 வருஷம். 23 வருஷம். ஆமா, சரி. அந்த விலகினப்பட்ட அந்த 7 வருஷம் ஒரு கேப். அப்போ நான் நேசத்தில் இருந்தேன். எனக்கு அவங்க ஒன்றும் செய்ய முடியாது, நான் இங்கே வரவும் முடியாது. ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தேன். அதனால எனக்கு இங்கே வர முடியல. பட் ஆண்டுடைய பெரிய கிருபை, அங்கேருந்து நான் மறுபடியும் இந்த கிராமத்தில் வந்து இந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்னை வேலைப்படுத்தி அங்கே பேசி இல்லைமானே நீ டவுனில் இல்லை உங்கள் கிராமத்துலேயே நீ போ, மறுபடியும் ஊழியம் செய்வேன்னு சொல்லி நான் இந்த கிராமத்தை என்ன நேர்களே அண்ணனுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் எவ்வளவோ அதிசயத்தை செஞ்சாலும் அற்புதத்தை செஞ்சாலும் அந்த நன்மை வந்து நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், ஆண்டவருக்கு காட்டாம போயிடும். பாருங்க, ஒண்ணுமே இல்லாம உடைக்கப்பட்ட நேரத்துலலாம் உருவாக்கிய கிருபைன்னு சொல்லி பக்தன் பாடுகிறார். அதே போல அண்ணன் ஆண்டவர் உடைச்சாலும் உருக்குனாலும் யோபுக்கு சொன்னது போல சரீரத்துல என்னனாலும் செஞ்சுக்கோ, ஆனா உயிரை மட்டும் என்ன செஞ்சிரு கொடுத்துருன்னு சொல்லி ஆண்டவர் யோபுவை பார்த்து யோபுக்கு பிசாசுக்கு எப்படி கூட இது கொடுத்தாரோ அதே போல அண்ணனுக்கு பாருங்க, நல்ல சரீரத்துல எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவரே ஒரு ஆப்ரேஷன் பண்ணாருன்னு ஒரு விலையேற பெற்ற ஒரு மிகப்பெரிய கிருபை. நம்ம அண்ணன் சொல்றதெல்லாம் பார்த்தா உடம்புல அந்தந்த பார்ட்ஸ்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எல்லாம் வெட்டி எடுக்கப்பட்ட நிலைமையில அண்ணன் அப்படி படுத்து கிடந்து அவங்களுடைய உணவு எல்லாமே டியூப்ல போய்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ பாடுகள் எவ்வளோ கஷ்டங்கள் நினைச்சு பார்த்தோம்னா உண்மையிலே எனக்கு ஒரு பக்கம் கண்ணீர் வந்தாலும் வெளியில காட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரத்துல இதே போல அண்ணனை போல நீங்களும் சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், இல்ல இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளை வியாதிப்பட்டு இருக்கலாம். நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரை மட்டும் நம்புங்க. கர்த்தரை நம்பினார் கைவிடப்படார். அல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் நம்புங்க. நிறைய பேர் உலகத்துல பலப்படி சொல்லுவாங்க, கடவுளை நம்பினார் கைவிடப்படார் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்ற காரியம், கர்த்தரை மட்டும் நம்புங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் இங்க வந்து இதுக்கு முன்னாடி நான் கேட்கும் பொழுது அண்ணன் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய ஒரு காரியத்துக்கும் நான் யார்கிட்டையும் எந்த டொனேஷன் நான் கேட்டது கிடையாது. எனக்கு எது வேணாலும் சரி, எனக்கு மொபைல் ஃபோன் இல்லை, எனக்கு வீடு, நான் எதுவுமே ஆண்டவர்கிட்ட கேட்டது கிடையாது. ஆனால் ஆண்டவரா தந்திருக்கிறாருன்னு சொல்லி அன்னைக்கு அண்ணன் வந்து சாட்சியாக சொன்னாங்க. அதுதான் என்னுடைய இதயத்தை ஒரு தொட்ட காரியம்னா அந்த விஷயம்தான். நேர்களே, நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அண்ணனுடைய விசுவாச வாழ்க்கைய, அண்ணனுடைய கடந்து வந்த பாதையில் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கைக்கு இது மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னைக்கும் அண்ணன் இந்த இடத்துல திருமணமாகி குழந்தைகள் பெற்று அண்ணன் பேரன் பேத்தியெல்லாம் எடுத்து இன்னைக்கும் ஆண்டவருக்காக ஒரு சாட்சியா இருக்காங்கன்னா ஒரு விலையேற பெற்ற ஒரு கிருபை. இன்னைக்கு இந்த அண்ணனுடைய சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு எபிசோட்ல இன்னொரு அருமையான சாட்சியோடு கூட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு விக்டர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் எனது அன்பையும் வாழ்த்துதலையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த 2 எபிசோடையும் நீங்க பார்த்திருப்பீங்க. தேவன் தமது அநாதி கிருபையினால் அவருடைய ஊழியங்களில் இந்த நாட்களில் எங்களை குடும்பமாக பயன்படுத்தி வருகிறார். நானும் எனது மனைவியும் முழு நேரமாய் இது இயேசுவே மீட்பர் ஊழியங்களில் நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் மகன்கள் 2 பேரும் இந்த ஊழியத்தில் எங்களுக்கு மிகுந்த பலனாய் ஆறுதலாய் இருக்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த ஊழியத்தின் மூலமாக ஜெப ஊழியங்களை நிறைவேற்றுகிறோம், சுவிசேஷ ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். வாலிபர்கள் நடுவில், சிறு பிள்ளைகள் நடுவில், பெண்கள் நடுவில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஊழியக்காரர்களுக்கும் ஊழியம் செய்கிறோம். ஒவ்வொரு மாதத்தின் கடைசி புதன்கிழமை அன்று ஊழியர் கூட்டம் ஒன்று வைத்திருக்கிறோம்.
அதிலே தேவன் தமது பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கிறார். ஒரு 60 80 பேர் வரைக்குமாக நாங்கள் கூடுகிறோம். சில விசேஷித்த கூட்டங்களை நாம் ஒழுங்கு செய்யும் போது நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்கள் இங்கே வந்து ஊழியங்களில் அவர்கள் பலனடையவும் உற்சாகம் அடையவும் ஊழியம் செய்து வருகிறோம். மட்டுமல்ல, மிஷனரிகளை தாங்கிக் கொண்டிருக்கிறோம். மிஷனரி பணித்தளங்களில் ஆலயங்களை கட்டுகிறோம். அது மட்டுமல்ல, வசதியற்ற நாகரீகமற்ற படிப்பதற்கு வசதியில்லாத பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியாக வட இந்தியாவில் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லை, நாங்களும் ஒரு சில்ட்ரன் ஹோம் ஆரம்பித்திருக்கிறோம். எப்படி என்றால் 11 வருஷங்கள் நான் ஒரு சிறுவர் இல்லத்துல தான் படித்து வளர்ந்தேன். அதனால இந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்கணும்ன்றது என் இருதயத்துல தேவன் தந்த ஒரு பாரம், ஒரு தரிசனம். அதனால இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கென்று இசைந்திருக்கலாம். எங்களுக்காக அனுதினமும் ஜெபியுங்கள். உங்க விலையேற பெற்ற ஜெபம் எனக்கு மிகப்பெரிய பலனும் ஆறுதலையும் கர்த்தருக்கென்று நாங்கள் தைரியத்தோடு ஓடுகிற கிருபையும் எங்களுக்கு கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கண்ட நீங்கள் எனக்காகவும் என்னுடைய மனைவிக்காகவும் என்னுடைய ஊழியத்தில் என்னோடு கூட உடன் இருக்கிற 17 முழு நேர ஊழியக்காரர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கவும், எங்கள் ஊழியங்களோடு நீங்கள் தொடர்புடையவர்களாக இருக்கவும் மிகுந்த அன்புடன் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். திரையில் நீங்கள் காண்கிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களோடு நீங்கள் தொலைபேசி மூலம் பேசி ஊழியத்தின் காரியங்களை விசாரித்து அறியலாம். மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளை மாதந்தோறும் நாங்கள் நடத்துகிற வாலிபர் கூட்டங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். மாதந்தோறும் நேசரத்தில் நடக்கிற பெண்கள் ஆசீர்வாத அந்த குடும்ப ஆறுதல் ஆசீர்வாத கூடுகைக்கு நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். இப்படி கூட்டங்களில் ஜெபங்களில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மட்டுமல்ல, சமீபத்தில் ஒரு இடத்தை சிறு பிள்ளைகளுக்கென்று நாங்கள் வாங்கி இருக்கிறோம். அந்த லேண்டில் ஒரு 4800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சிறுவர் இல்லத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய பெரிய கிருபை, அந்த ஊழியத்தில் கர்த்தர் தனது பிள்ளையுடைய இருதயங்களை ஏவி இம்மட்டும் அந்த ஊழியங்களை நிறைவேற்ற பலன் கொடுத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதெல்லாம் முடிப்பதற்கு பல லட்சங்கள் தேவைப்படுகிறது. நீங்கள் இந்த திட்டத்தை தேவ சமூகத்தில் சொல்லி எங்களுக்காக ஜெபியுங்கள். மட்டுமல்ல, இந்த ஊழியத்தில் நீங்கள் தொடர்புகளாய் இருக்க, அது பங்குள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஏவுவாரானால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு பைசாவும் கணக்கு வைக்கப்பட்டு அரசாங்கத்திற்கு கணக்குகள் சமர்ப்பிக்கப்படுகிறது. இது ஒரு ரிஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் தைரியமாக விசுவாசத்தோடு இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கலாம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you all.